எஸ் பிஃபோர் ஸ்டார்டிங் எகெயின் நான் வந்து ஒரு ரெண்டு இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் ஸ்ட்ரிங்ல இருந்தும் லிஸ்ட்ல இருந்தும் கொஞ்சம் சமரைஸ் பண்ணிக்கணும். ஸோ அதுக்காக உங்ககிட்ட கேட்குற இன்ஃபர்மேஷன். எஸ், ஸ்ட்ரிங் அப்படிங்கும்போது மெயினா அதோட ப்ராப்பர்ட்டி என்ன? வாட் இஸ் த ப்ராப்பர்ட்டி ஆஃப் அ ஸ்ட்ரிங்? மெயின் ப்ராப்பர்ட்டி? எஸ் எஸ். Comma. No, no, not that main property. Of course, it is an immutable. அது வந்து நம்மனால சேஞ்ச் பண்ண முடியாத கண்டென்ட். எஸ்ஸா? எஸ். Yes, madam. எஸ், அஃப்கோர்ஸ் நம்ம கோட்ஸ்குள்ள டபுள் கோட்ஸ் ஆர் சிங்கிள் கோட்ஸ்குள்ளார கொடுக்குற எந்த கண்டென்ட்டுமே அஃப்கோர்ஸ் இட் இஸ் அ ஸ்ட்ரிங் கண்டென்ட். அஃப்கோர்ஸ் ஈவன் நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர்ஸை கொடுக்குறோம், இல்லைன்னா ஏதோ ஒரு சிம்பிள்ஸை கொடுக்குறோம். அந்த இது வந்து நம்ம நம்பர்ஸோ சிம்பிள்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லாமல் இட் வுட் பி அ ஸ்ட்ரிங் கண்டென்ட். அதுதான் விஷயம். ஓகே. அண்ட் கம்மிங் டுவர்ட்ஸ் த லிஸ்ட். லிஸ்ட் அப்படிங்கும்போது அதோட மெயின் ப்ராப்பர்ட்டி என்னது? இட் இஸ் அ மியூட்டபிள். எஸ்ஸா? And Yes. of course, you are able to change, you can edit, copy பண்ணலாம், paste பண்ணலாம், change பண்ணலாம், insert பண்ணலாம், delete பண்ணலாம். So, இந்த மாதிரியான விஷயம் எல்லாமுமே you can just do it in the list. Okay. So, அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல லிஸ்டோட கண்டென்ட் எல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ், எனி திங் இட் இஸ் அ மிக்சர்டு டேட்டா டைப். யூ கேன் ஹாவ் அ நம்பர் அஸ் அ எலமெண்ட், யூ கேன் ஹாவ் அ ஃப்ளோட் அஸ் அன் எலமெண்ட், யூ கேன் ஹாவ் அ ஸ்ட்ரிங் அஸ் அன் எலமெண்ட், அண்ட் அஃப்கோர்ஸ் யூ கேன் ஹாவ் ஒன் மோர் லிஸ்ட், அதாவது நெஸ்டட் லிஸ்ட் அப்படிங்கிறதையும் ஒரு எலமெண்ட்டாக நம்ம இங்கே கொண்டு வரலாம். எஸ், அப்படியே கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இந்த இடத்துல இருக்கிற இம்யூட்டபிள் அப்படின்னு ஸ்ட்ரிங்ல இருந்து இம்யூட்டபிள் விஷயத்தையும் அண்ட் இங்கே இருந்து மிக்சர்டு டேட்டாங்கிற ரெண்டு விஷயத்தையும் இங்கே எடுத்து டூப்பிள் அதோட ப்ராப்பர்ட்டியை செட் பண்ணியிருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ டூப்பிள் அப்படின்னு நான் சொன்னேன் அப்படின்னா, எஸ், கைண்ட்லி ஜஸ்ட் அப்சர்வ். இந்த இடத்துல டூப்பிள் அப்படிங்கும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இட் இஸ் அன் இம்யூட்டபிள். எஸ், அதே மாதிரி தான் ஸ்ட்ரிங் மாதிரி தான் இந்த எக்ஸாக்ட் கண்டென்ட் நம்மளால சேஞ்ச் பண்ண முடியாது, இன்சர்ட்டும் பண்ண முடியாது. லிஸ்ட்ல நம்மளால வந்து பார்த்தீங்கன்னா அப்பெண்ட் பண்ணலாம், எக்ஸ்டெண்ட் பண்ணலாம், அண்ட் அஃப்கோர்ஸ் யூ கேன் ஆல்சோ இன்சர்ட் நம்மளால பண்ண முடியும். அண்ட் யூ கேன் ஜஸ்ட் டூ பாப், யூ கேன் ஜஸ்ட் டூ ரிமூவ், டெலீட், இந்த எல்லா ஃபங்க்ஷனாலிட்டிஸும் யூ ஆர் ஏபிள் டு டூ. பட் ஆனா இந்த இடத்துல டூப்பிள் அப்படிங்கும்போது எஸ், இட் கேன் ஹாவ் அ மிக்சர்டு டேட்டா. ஆனா இந்த எக்ஸாக்ட் விஷயம் எதுவுமே இந்த இடத்துல இட் இஸ் நாட் பாசிபிள். ஓகேங்களா? ஸோ எஸ், மிக்சட் டேட்டாவா இருக்கலாம். எஸ், இட் கேன் ஹாவ் அன் இன்டீஜர், இட் கேன் ஹாவ் அன் ஃப்ளோட், இட் கேன் ஹாவ் அன் ஸ்ட்ரிங். அண்ட் இந்த இடத்துல கவனிச்சுக்கோங்க, லிஸ்ட் எலமெண்ட்டும் இங்கே இருக்கலாம், டூப்புளும் இங்கே இருக்கலாம். அண்ட் இங்கே ஆடட் இன்ஃபர்மேஷனா லிஸ்ட்டுக்குள்ளார இந்த லிஸ்ட் எலமெண்ட்டும் நம்மளுக்கு இருக்கலாம் நெஸ்டடா, அண்ட் டூப்புள் எலமெண்ட்ஸும் இந்த இடத்துல இருக்கலாம். ஓகேங்களா? ஆட் ஆன் பண்றேன், திருப்பியும் ரிப்பீட் பண்றேன். கைண்ட்லி ஜஸ்ட் ஹேவ் அ நோட். நம்மளுக்கு இந்த இடத்துல லிஸ்ட் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது வாட் வி ஹவ் ஜஸ்ட் சீன், லிஸ்ட் அப்படிங்க பார்க்கும்போது இட் இஸ் அன் மியூட்டபிள் அப்படிங்கிற விஷயத்த நம்ம பார்த்தோம். அண்ட் எஸ், இட் கேன் ஹாவ் இன்டீஜர், இட் கேன் ஹாவ் அ ஃப்ளோட், இட் கேன் ஹாவ் அன் ஸ்ட்ரிங் அப்படிங்கிற கண்டென்ட்டை நம்ம வச்சுக்கலாம். அண்ட் இதுக்குள்ளார ஒரு லிஸ்ட் அப்படிங்கிற மாதிரி நாம வச்சிருக்கலாம். அண்ட் அஃப்கோர்ஸ் டூப்பிள் ஆல்சோ இட் இஸ் அவைலபிள். ஓகே, ஏன்னா டூப்பிள சொல்லிட்டு அதுக்கப்புறமா அதை இன்க்ளூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இதை வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ டூப்பிள் ஆல்சோ கேன் பி ஒன் அமௌங் த எலமெண்ட் இன்சைட் த லிஸ்ட். அண்ட் இங்க எஸ், கைண்ட்லி ஜஸ்ட் அப்சர்வ். இந்த இடத்துல டூப்பிள் அப்படிங்கும்போது எஸ், இட் வுட் பி இன் அ parenthesis, ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அண்ட் அதே சேம் திங் இந்த இடத்துலையும் இன்டீஜர் இருக்கலாம், ஃப்ளோட் இருக்கலாம், அண்ட் ஒரு ஸ்ட்ரிங் கண்டென்ட் இருக்கலாம். எஸ், list can also be one among the element in the tuple, and nested tuple you can also have a tuple element also. ஓகே, இப்போ நாம டூப்பிளோட ஆக்சஸை லிஸ்ட்டை வச்சு இங்க கவனிக்க போறோம். கொஞ்சம் நீங்க தான் சொல்லணும். கைண்ட்லி ஜஸ்ட் அப்சர்வ். இண்டெக்ஸிங் அப்படிங்கும்போது ஜீரோல ஆரம்பிக்கும். இது 5.7. அப்போ வாட் இஸ் த இண்டெக்ஸிங்? இண்டெக்ஸிங் என்ன? 1, அஜனுக்கு 2, அண்ட் இது ஒட்டுமொத்தமா 3, 3. அண்ட் இது 4. 4. எஸ்ஸா? Yes. அதே சேம் தான் டூப்புள்ளையும். திஸ் இஸ் 0, 1, 2, அண்ட் இது 3, அண்ட் இது 4. அண்ட் அப்சர்வ்,
ஒன் மோர் திங், நான் இன்னொரு விஷயமும் ஸ்பெசிஃபை பண்ண போறேன். இந்த இடத்துல அஜன் அப்படிங்கிறது எஸ் ஒன் மோர் டேட்டா ஸ்ட்ரக்சர். ஸோ அதையும் நாம ஃபர்தராகவும் ஆக்சஸ் பண்ணலாம். எப்படி ஆக்சஸ் பண்ணலாம்? திஸ் இஸ் 0 1 2 3 அப்படிங்கிற மாதிரி லிஸ்ட். எப்படி 0 1 2 அப்படிங்கிற மாதிரியான எலமெண்ட். அண்ட் வாட் அபவுட் டூப்பிள்? எஸ் 0 1 அப்படிங்கிற எலமெண்ட். அண்ட் கைண்ட்லி ஜஸ்ட் மேக் இட். எனக்கு இந்த இடத்துல டூப்பிளில் பாசிட்டிவ் இண்டெக்ஸிங்கும் வரலாம், நெகட்டிவ் இண்டெக்ஸிங்கும் வரலாம். அஃப்கோர்ஸ் வி ஹவ் ஆல்ரெடி சீன் அ லாட் இண்டெக்ஸிங் அப்படிங்கும்போது எஸ் இட் இஸ் த ஒன் திங் வி கேன் ஆக்சஸ் த டேட்டா. ஆர் இந்த இடத்துல டூப்பிள் அப்படிங்கும்போது ஈச் அண்ட் எவ்ரி எலமெண்ட்டையும் நம்மளால ஆக்சஸ் பண்ண முடியும். அண்ட் அப்சர்வ், இண்டெக்ஸிங் அப்படிங்கும்போது நம்மளுக்கு ஃபார்வர்ட் இண்டெக்ஸிங் அண்ட் பேக்வர்ட் இண்டெக்ஸிங் அப்படிங்கிற விஷயம் இருக்கு. whereas you can also specify it as like a positive indexing and negative indexing அப்படின்னு நீங்க சொல்லலாம். And coming back dears, இந்த இடத்துல of course let I just make -1 -2 -3 -4 and இங்க -1 -2 -3 -1 -2. yes, இந்த இடத்துல எப்படி நம்மளால பாசிட்டிவ் இண்டெக்ஸிங் நெகட்டிவ் இண்டெக்ஸிங்னு கொடுக்க முடியுமோ அதே சேம் திங் நமக்கு டூப்புள்ளையும் எப்படி அதே சேம் டூப்புள்ளையும் நம்மனால பாசிட்டிவ் இண்டெக்ஸிங் அண்ட் நெகட்டிவ் இண்டெக்ஸிங் we are able to provide. ஓகேவா? ஓகே, so I just give you small example. Kindly just answer the one. ஒரு நிமிஷம். let I just make this is li அப்படின்னு பேர் வச்சுக்கிறேன் and let this be tu அப்படின்னு பேர் வச்சுக்கிறேன். kindly just let me know li of 3 அப்படிங்கிறது என்னவா இருக்கும்? li of 3 என்ன இருக்கும்? 0 1 2 மேடம். no, it is this the element 1 1 1ங்கிறது தான் எலமெண்ட். அது 1 1. ஓகே சாரி 1 1 ஒன் தான். ஒன் ஒன்னுங்கிற எலமெண்ட் நான் இந்த கலர்ல ஸ்பெசிஃபை பண்ணிருக்கிறது இட் இஸ் அன் இண்டெக்ஸிங். உங்களுக்கு இண்டெக்ஸிங்காக நான் இதை ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கேன். ஓகே, kindly just don't get a confusion. Okay, so this is a list. Okay, tu of 4 உங்களுக்கு என்ன கிடைக்கும்? AB. ab. okay, ab and ab it is a tuple. okay, kindly just make it with an indexing அதாவது negative indexing. li of -2 -3 இருக்கட்டும். li of -3 எதுமே லிஸ்டோட டெப்ளேட் மேடம். yeah, list li சொல்றேன். li of -3 -3 என்னவா இருக்கும்? அஜன். ஓகே, this is -1 -2 and -3 and நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா -3 அப்படிங்கும்போது அஜன் அப்படிங்கிற கண்டென்ட். ஓகே, கம்மிங் பேக் ஹியர் இன் டூப்பிள். டூப்பிள்ல வாட் இஸ் -1? AB. 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 okay, super. what is -5? 5. okay, good. சரி, இப்போ கைண்ட்லி ஜஸ்ட் கிவ் மீ எனக்கு இந்த எல்ஐ அதாவது லிஸ்ட்ல அஃப்கோர்ஸ் ஐ ஜஸ்ட் நீட் டு ஆக்சஸ் திஸ் ஜே. ஆன்சர் சொல்லுங்க. அஜன்ல இருக்கிற ஜேவை எனக்கு ஆக்சஸ் பண்ணணும். எஸ் சொல்லுங்கம்மா. எப்படி சொல்வீங்க? டைரக்டா 1 li of 2 of 1 அப்படின்னு சொன்னாதான் நம்மளுக்கு என்ன வரும்? j அப்படிங்கிற விஷயம் வரும். ஓகே, கைண்ட்லி கம் ஹியர் டுவர்ட்ஸ் டூப்பிள். டூப்பிள்ல எனக்கு இந்த b வேணும். b I just need to access only the b. 2 okay, tu and 4. okay, 4 super. and என்ன சொன்னீங்க? 2 தடவை என்ன சொன்னீங்க? ஆமா ஆமா, and 2 போடணும் மேடம். 2 வருமா? 2 வருமா 1 வருமா? 2 1 வரும். ஆக்சுவலா ஹியர் இட் இஸ் 0 and 1 அப்படிங்கிறது இண்டெக்ஸிங். இன்கேஸ் நீங்க நெகட்டிவ்ல போனாலும் -1 அப்படிங்கிறது தான் வரும். கைண்ட்லி ஜஸ்ட் அப்சர்வ். ஓகே, ஸோ தட் இஸ் வாட் த பி. காட் இட்? காட் இட்? மேடம் இப்ப திருப்பி புரியல எனக்கு. திருப்பி நான் ரிப்பீட் பண்றேன். சி, ஆக்சுவலா நான் இங்க ஸ்பெசிஃபை பண்ணினது கைண்ட்லி ஜஸ்ட் அப்சர்வ் 5, 5.5. அடுத்தது வந்து அஜன் அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்ணின 1, 1, 1 அப்படின்னு கொடுத்தேன். அடுத்தது ஏபி அப்படிங்கிற டூப்பிள் அண்ட் இது எல்லாமுமே டூப்பிள் அப்படின்னா டியூல. ஓகே,
எஸ், இதோட இண்டெக்ஸிங் 0 1 0, 2 1, 2, 3, 3, இது 4. 4. ஓகே, அண்ட் இன்னர் இண்டெக்ஸிங் அப்படிங்கிறதும் நம்ம சொல்லலாம். இது 0 1 2 3ன்னு சொல்லலாம், இல்லைனா -1 -2 -3 -4ன்னு சொல்லிக்கலாம். அண்ட் இதுக்கும் லிஸ்ட்டுக்கு 0 1 2 ஆர் இந்த இடத்துல -1 -2 -3, அண்ட் இது 0 and 1 ஆர் நெகட்டிவ்ல -1 -2. இஸ் இட் கிளியர், ஹென்றி? Yes, is it okay, madam? Okay, fine. இப்போ I just need to access இந்த exact B. அப்ப என்ன பண்ணணும்? TU of 4 You கரெக்ட். go 4 and கிட்ட போயிட்டு அதுக்கப்புறமா B. B. அப்போ நீங்க ஒன்னு 1. 1 சொல்லலாம், ஆர் எல்ஸ் -1 சொல்லலாம். ரெண்டுமே ஒன்னு தான். ஏன்னா நம்மளுக்கு இங்க ரெண்டே ரெண்டு எலிமெண்ட் தான் இருக்கு. ஒன்னு 1 சொல்லலாம், இல்லைன்னா -1 சொல்லலாம். ஓகே, Okay, ma'am. எஸ் கரெக்டா? ஓகே, சரி. இப்போ மேம் மேம் சொல்லுங்க. எஸ் எஸ். அதே வந்து டூப்பிள் இப்போ நம்ம ஏ கேட்குறோம்னு வச்சுங்க. ம் ம் ஒரு டூப்பிள் 4 போட்டுட்டு ம் ஸோ 1 0 இல்லை -2 சொல்லலாமா? எக்ஸாக்ட்லி எக்ஸாக்ட்லி. ஓகே ஓகே, சரி. இங்க வாங்க ஜோ, இந்த எக்ஸாக்ட் 1 எனக்கு வேணும். எந்த ஒண்ணு மேடம்? இந்த என் சென்டர்ல இருக்கிற 1. ஓகே, Okay. டூப்பிள் ஓகே, டூப்பிள் TU 3 போட்டு -2 ஆர் 1 வரணும். ஓகே, -2 போடலாம், இல்லனா 1 போடலாம். பாசிட்டிவ் இண்டெக்ஸிங்ல நெகட்டிவ் இண்டெக்ஸிங்ல -2 போடலாம், இல்லனா 1 போடலாம். ஆஃப் கோர்ஸ் நம்மளுக்கு ரெண்டுமே 1 தான் வரும். அமேசிங், போத் ஆர் குட். ஓகே, நவ் இந்த இடத்துல கைண்ட்லி ஜஸ்ட் அப்சர்வ், நம்மளுக்கு கிரியேட்டிங் இன் டூப்பிள் அப்படிங்கிறது வந்து ஆஸ் த சேம் நம்மளுக்கு லிஸ்ட்ல என்ன பண்ணினோமோ அதே சேம் தான். ஆனா இங்க ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எஸ் அஃப்கோர்ஸ், ஒன்று நான் திருப்பி ஒரு ரிப்பீட் போட்டுறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ் ஸ்ட்ரிங் இட் இஸ் அன் இம்யூட்டபிள், அண்ட் லிஸ்ட் அஃப்கோர்ஸ் இட் இஸ் அ மியூட்டபிள், அண்ட் டூப்பிள் இட் இஸ் அன் இம்யூட்டபிள் அப்படிங்கிற விஷயத்த நான் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக ஸ்பெசிஃபை பண்ணுறேன். கைண்ட்லி இதை எப்பயுமே மைண்டில் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஓகே, அண்ட் இங்கே வி ஆர் ஜஸ்ட் கோயிங் டு கிரியேட் அ டூப்பிள். இந்த கிரியேட்டிங் அ டூப்பிள் அப்படிங்கும்போது ஒரு முக்கியமான விஷயம் நம்மளுக்கு தேவை. ஒரே ஒரு நிமிஷம் கவனிங்க. இப்போ நான் இந்த இடத்துல லிஸ்ட் கொடுக்குறேன். ஓகே, இந்த லிஸ்ட்டுக்குள்ளார ஒரே ஒரு எலமெண்ட் கொடுக்குறேன். என்ன எலமெண்ட் கொடுக்கலாம்? 2 அப்படின்னு எலமெண்ட் கொடுக்கலாம். இப்போ சொல்லுங்க, இந்த டைப் ஆஃப் எல்ஐ அப்படிங்கிறது என்னது? இட் இஸ் அ லிஸ்ட். ஆமாவா? Yes. எஸ்ஸா? Yes, ma'am. இட் இஸ் அ லிஸ்ட் அப்படின்னு நம்மளுக்கு நல்லா தெரியும். ஓகே, இப்போ இதுவே சேம் திங் ஒரு ஸ்ட்ரிங்கை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகே, ஸோ டபுள் கோட்ஸ்லையோ இல்லை சிங்கிள் கோட்ஸ்லையோ வாட் எவர் ஐ ஜஸ்ட் கிவ். ஓகே, ஸோ இந்த இடத்துல டைப் ஆஃப் எஸ்டி அப்படிங்கிறது என்னது? Integer. ஆஹா, கோட்ஸ்குள்ள டபுள் கோட்ஸ்குள்ள கொடுத்துருக்கேன். Oh, string. டபுள் கோட்ஸ் ஆர் சிங்கிள் கோட்ஸ்குள்ள. எஸ், இட் இஸ் அ ஸ்ட்ரிங், எஸ்டிஆர். ஓகேங்களா? ஆனா இந்த இடத்துல டூப்பிள் அப்படின்னு நீங்க கொடுத்து ஒரே ஒரு சிங்கிள் எலமெண்ட்டை நீங்க கொடுக்குறீங்கன்னா, எப்படி? ஒரு சிங்கிள் எலமெண்ட்டை கொடுத்தீங்க அப்படின்னா அதோட எக்ஸாக்ட், அதாவது அது என்ன வேல்யூவோ அந்த எக்ஸாக்ட் விஷயம் தான் வரும். இது டூப்பிள் அப்படின்னு வராது. எப்படி? டூப்பிள்னு வராது. இது உள்ள இன்டீஜர் அப்படின்னா இன்டீஜர் வரும். இதே நீங்க ஃப்ளோட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஃப்ளோட்டுன்னு தான் வரும். இதுல என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எஸ் அஃப்கோர்ஸ் இந்த இடத்துல கைண்ட்லி ஜஸ்ட் அப்சர்வ், எப்பயுமே எப்பயுமே ஒரு டூப்பிள் அப்படின்னு இருக்கும்போது ஒரு சிங்கிள் எலமெண்ட் வராதா அப்படிங்கிறது இல்லை. எஸ் அஃப்கோர்ஸ் அந்த ஒரு சிங்கிள் எலமெண்ட் வரும். ஆனா அதுக்கு we have to give a special thing. அது என்ன ஸ்பெஷல் திங்? ஒண்ணுமே கிடையாது. இப்போ இங்க பாத்தீங்கன்னா the same thing, tuple is equal to, நான் இதை 2 1 வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ இந்த டூப்பிள் if I just want to give one single element அப்படின்னு இருக்கும்போது இந்த இடத்துல கமா அப்படிங்கிற விஷயமா நான் ஸ்பெசிஃபை பண்ணணும். ஈவன் தோ அது சிங்கிள் எலமெண்டா இருந்தாலும், ஓகேங்களா, சிங்கிள் எலமெண்டா இருந்தாலும் ஐ ஹாவ் டு ஸ்பெசிஃபை திஸ் கமா. இப்போ கவனிங்க, டைப் ஆஃப் tu1 என்னது? டூப்பிள். எஸ் எஸ். No, ma'am. ரிப்பீட் பண்றேன், கவனிச்சுக்கோங்க. ஒரு லிஸ்ட்ல சிங்கிள் எலமெண்ட் இருக்கலாம், ஒரு ஸ்ட்ரிங்ல சிங்கிள் எலமெண்ட் ஆர் சிங்கிள் கேரக்டர் நீங்க ஸ்பெசிஃபை பண்ணலாம். ஆனா ஒரு டூப்பிள்ல நீங்க சிங்கிள் எலமெண்ட்டை ஸ்பெசிஃபை பண்ண முடியாது டைரக்டா. அப்படி நீங்க ஸ்பெசிஃபை பண்ணணும் அப்படின்னா கைண்ட்லி ஜஸ்ட் அப்சர்வ், இந்த மாதிரியான ஒரு கமாவை இன்க்ளூட் பண்ணியே ஆகணும்.
இது கிளியருங்களா? Okay, okay, ma'am. ஓகே சரி. இப்போ அண்ட் கோயிங் பேக் நாம இப்போ பார்த்த எக்ஸாக்ட் எக்ஸாம்பிளை நான் இங்க எடுத்துக்கிறேன். ஸோ இதே சேம் எக்ஸாம்பிளை நான் இங்க கொடுக்க போறேன். ஸோ எஸ் லெட் வி ஜஸ்ட் நேம் இட் அஸ் TU3 அண்ட் இந்த இடத்துல பார்த்துக்கோங்க பெராந்தசிஸ். ஸோ 5,5.7 அப்படிங்கிறது ரெண்டாவது எலமெண்ட் அண்ட் அஜன் அப்படிங்கிறது மூணாவது எலமெண்ட் அண்ட் இங்க லிஸ்ட் அப்படிங்கிறது நம்மளோட நாலாவது எலமெண்ட். அஃப்கோர்ஸ் இட் இஸ் அ நெஸ்டட் அண்ட் லாஸ்ட் வி ஆர் கோயிங் டு ஹாவ் அ நெஸ்டட் டூப்பிள். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த எக்ஸாக்ட் விஷயத்துல கைண்ட்லி ஜஸ்ட் அப்சர்வ். 2-3 எக்ஸசைஸை பார்த்தோம். ஸோ அதை நான் இங்கே கொண்டு வந்துடுறேன். ஸோ திஸ் இஸ் வாட் த கொஷின். ஸோ TU3 of 4 என்னது? TU3 of 4 AB. ஏபியா? Yeah. ஓகே. ஸோ எனக்கு இந்த இடத்துல அஜன்ல என்ன ஆக்சஸ் பண்ணணும்? அஜன்ல என்ன ஆக்சஸ் பண்ணணும்? கைண்ட்லி ஜஸ்ட் லெட் மீ நோ. அஜன்ல 2, என்ன 3. ஆக்சஸ் பண்ணணும்? எஸ் TU3 of 2. 2, 3. 2 and 3 யா? 2 and 3 அப்படின்னு ஸ்வேதா சொல்றீங்க. எஸ் அஃப்கோர்ஸ். ஜோ நீங்க நெகட்டிவ் இண்டெக்ஸிங்ல சொல்ல முடியுமா? மைனஸ் -3 வரும். 2 and -3. 2 and -3 யா? இல்ல மேம். இல்ல -4. ஹென்றி ஹென்றி நீங்க ட்ரை பண்ணுங்க. 2, 3. 2 போட்டு ஓகே ஒரு நிமிஷம். TU3 ஆஃப் ஃபர்ஸ்ட் ஒன் என்ன வரணும்? 2 வரணும் மேடம். -1. 2 வரணும். ஓகே 2 போட்டுக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் -1 மேடம். -1 Yes. ஓகே ஃபைன். இப்போ Or +1. ஓகே குட். ஓகே இப்போ கைண்ட்லி ஜஸ்ட் மேக் ரெண்டுமே நெகட்டிவ் இண்டெக்ஸிங். ரெண்டுமே நெகட்டிவ் இண்டெக்ஸிங். ரெண்டுமே நெகட்டிவ் இண்டெக்ஸிங். அப்போ -2 -1. -3 ஆமா Zero. -3. சாரி எனக்கு 0 சுத்தி. இது -1 -3 -1. ஆமா -3 and -1. ஓகே டன்னா? Yeah, done. ஆக்சஸிங் எல்லாருக்கும் முடியுது. எஸ் இது சிங்கிள் எலமெண்ட். ஸோ அதனால நம்மளுக்கு வந்து இண்டெக்ஸிங் மூலமா பாசிட்டிவ் இண்டெக்ஸிங் அண்ட் நெகட்டிவ் இண்டெக்ஸிங் மூலமா நீங்க ஆக்சஸ் பண்றீங்க. அண்ட் ஹவ் அபவுட் திஸ் ஒன் ஸ்லைசிங்? அஃப்கோர்ஸ் நம்ம ஸ்லைசிங்ல நிறைய விஷயம் பார்த்தாச்சு. ஸ்டார்ட் ஸ்டாப் அண்ட் ஸ்டெப் அப்படிங்கிற விஷயம். ஓகேங்களா? ஸ்டார்ட் ஸ்டாப் அண்ட் ஸ்டெப் அப்படிங்கிற விஷயம். ஸோ எஸ் அதே சேம் தான். ஓகே ஸோ ஒரு குட்டி டூப்பில் நான் இங்கே ஒன்று உங்களுக்காக கிரியேட் பண்ணிடுறேன். ஓகே லெட் வி ஜஸ்ட் ஹாவ் திஸ் சேம். இதே இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ திஸ் இஸ் வாட் அவர் டூப்பிள். ஸோ இதில் ஸ்லைசிங் பண்ண போகிறோம். கைண்ட்லி ஜஸ்ட் see here இந்த இடத்துல. ஓகே I just need. Okay. So this is what our tuple. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ ஜஸ்ட் அ செகண்ட் நான் எல்லாத்துக்கும் வேல்யூஸை போட்டுடுறேன். திஸ் இஸ் 0 1 2 இது 3 and 4. ஓகே அண்ட் இதில் 0 1 2 3 0 1 2 0 and 1 எல்லாமே பாசிட்டிவாகவே இருக்கட்டும். அண்ட் கைண்ட்லி ஜஸ்ட் நம்ம பாசிட்டிவ்ல நம்ம ப்ராக்டிஸ் பண்ணாலும் கைண்ட்லி ஜஸ்ட் மேக் இட் வித் அ நெகட்டிவ் ஆல்சோ. ஓகே இப்போ கைண்ட்லி ஜஸ்ட் அப்சர்வ். எனக்கு 5.7ல இருந்து இந்த எக்ஸாக்ட் லிஸ்ட் வரைக்கும் ஐ ஜஸ்ட் நீட் அன் ஆக்சஸ். கைண்ட்லி லெட் மீ நோ. ஃபர்ஸ்ட் ஒன் இது கொஸ்டின். அண்ட் செகண்ட் ஒன் இந்த இடத்துல ஜேல இருந்து என் மட்டுமே, JAN இந்த 3 மட்டுமே எனக்கு வரணும். இது செகண்ட் கொஸ்டின். ஓகேங்களா? Okay ma'am. அண்ட் கைண்ட்லி ஜஸ்ட் see here. மூணாவது விஷயம் நெகட்டிவ் இண்டெக்ஸிங்ல எப்படி? நெகட்டிவ் இண்டெக்ஸிங்ல இந்த 5ல இருந்து லிஸ்ட் வரைக்கும், தட் இஸ் ஃப்ரம் த பிகினிங்ல இருந்து இந்த லிஸ்ட் எலமெண்ட் மட்டுமே. ஓகே லிஸ்ட் எலமெண்ட் வரைக்குமே எனக்கு நெகட்டிவ் இண்டெக்ஸிங்ல வரணும்.
And of course, fourth question in the first order reversing. And fifth question இந்த உள்ள இருக்கிற எலமெண்டோட ரிவர்சிங். ஸோ 5 questions கொடுத்துருக்கேன், ட்ரை பண்ணுங்க. மேம் லாஸ்ட் கொஸ்டின் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நான் திருப்பி ரிப்பீட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 1ல இருந்து 3 வரைக்கும் அது ஃபர்ஸ்ட் கொஷின். ஓகேங்களா? அண்ட் அதுவே ரிவர்சிங் அப்படிங்கும்போது, அதாவது தேர்ட் ஒன், செகண்ட் ஒன், ஃபர்ஸ்ட் ஒன் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ரிவர்சிங்ல வரணும். ஸோ தட் இஸ் ஃபோர்த் கொஷின். செகண்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் எலமெண்ட்ல எனக்கு ஜேஏஎன் மட்டும் வரணும். அண்ட் தேர்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் ஒன், அதாவது இந்த 5ல இருந்து இந்த லிஸ்ட்டுக்கு அப்புறமா வரைக்குமே நெகட்டிவ் இண்டெக்ஸிங் கொடுங்க. அண்ட் ஃபிஃப்த் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோர்த் எலமெண்ட் இருக்கு இல்லையா, அது எனக்கு ரிவர்சிங்ல வேணும். ஃபோர்த் எலமெண்ட் எனக்கு ரிவர்சிங்ல வேணும். மேடம் 3 என்ன சொன்னீங்க? 3 3 நெகட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த 5ல இருந்து, அதாவது இந்த இந்த 5ல இருந்து இந்த லிஸ்ட் வரைக்கும் ஓகே நெகட்டிவ் இண்டெக்ஸிங் யூஸ் பண்ணி. ஓகே ஓகே மேம். மேம் I just give ஃபோர்த் you எலிமெண்ட் லிஸ்டா இல்லை இண்டெக்ஸில் 4AB? 4 fourth எலமெண்ட் ஓகே ஏபி மட்டுமே எனக்கு ரிவர்சிங்ல வேணும். ஃபோர்த் எலமெண்ட் எது? திஸ் இது சாரி, AB. ஃபோர்த் இண்டெக்ஸ்ன்னு சொல்லணுமா? ஃபோர்த் Index. இண்டெக்ஸ். ஆமா, ஃபோர்த் இண்டெக்ஸ் எலமெண்ட்னு சொல்லிக்கிறேன். மொத்தம் 5 கொஸ்டினா மேடம்? ஆமா, 5 questions கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து TU3 மேடம். ஓகே, TU3. அந்த ஓகே, பிராக்கெட் போட்டுக்கிறேன். ஸ்லைசிங் bracket போட்டு சொல்லுங்க. 1 2 3 மேம். 1 2 3 3 வரும் ஹென்றி. ஸ்டாப்ல n-1 ஆச்சே. நீங்க கேட்டது யோசிச்சு சொல்லுங்க. ஓகே, வாட் அபவுட் அதர்ஸ்? 1 4 1. 1 4-ஆ? ஓகே, நீங்க 4ன்னு சொன்னா மட்டுமே தான் n-1 எனக்கு 3 வரைக்கும் வரும். ஓகேங்களா? So let we just have this. So this is what T3 and yes, TU3ல okay, let we just have 1:4 and உங்களுக்கு லிஸ்டோட சேர்த்து உங்களுக்கு இந்த எக்ஸாக்ட் எலமெண்ட் வருது. ஓகே, ஃபைன். கோயிங் ஃபார் த செகண்ட் ஒன், JAN மட்டும் எனக்கு வேணும். TU3 JAN மட்டும் வேணும். 2 1 4 1. ஓகே, TU3ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 2க்குள்ள போயிடணும். 2 ஃபர்ஸ்ட். ஓகே, 2க்குள்ள போனதுக்கு அப்புறமா ஸ்லைசிங் ஆரம்பிக்கணும். அண்ட் அந்த Yes, ma'am. ஸ்லைசிங் எங்க இருந்து எங்க வரைக்கும்? 1 4 ஸ்லைசிங் எங்க 1. இருந்து எங்க வரைக்கும்? 1 4 1. 1 4 1 2 1 3 சொல்லலாம், ஆர் எல்ஸ் 1ல இருந்து எண்டு அப்படின்னு சொல்லலாம். 1 எண்டு. நீங்க ஸ்டாப்ல எதுவுமே ஸ்பெசிஃபை பண்ணாம இருந்தீங்கன்னா டில் எண்டு, அப்போ JAN. இது கிளியரா? ஓகே மேம். எஸ், மேம் சூப்பர். எண்டுனாக்கா பிளாங்கா விட்டுருணுமா மேம்? ஆமா, ஒண்ணு நீங்க ஸ்டாப்ப பிளாங்கா விட்டீங்கன்னா அது எண்டு, ஸ்டார்ட்ட பிளாங்கா விட்டீங்கன்னா அது பிகினிங். ஸ்டெப்பு யூஸ்வலா பிளாங்கா தான் இருக்கு, ஏன்னா அது டிஃபால்ட்டா 1 அப்படிங்கறதுனால பிளாங்கா இருக்கு. இன்கேஸ் நீங்க அதுல ஏதாவது 2ஓ இல்ல மைனஸோ நீங்க ஸ்பெசிஃபை பண்ணீங்கன்னா அது அதோட ப்ராப்பர்ட்டிஸ் கொடுக்கும். ஸோ 2 கொடுத்தீங்கன்னா 1/1/1 ஆல்டர்னேட்டிவ் 1 வரும். அண்ட் நெகட்டிவ்ல கொடுத்தீங்கன்னா ரிவர்சிங்ல வரும். அது நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணிட்டோம். எஸ்ஸா? Yeah. எஸ்.
ஓகே ஓகே now third questionக்கு நான் போறேன். எஸ் இந்த இடத்துல I just need from the beginning till third வரைக்குமே in negative யோசிச்சு சொல்லுங்க. நெகட்டிவ் பிகினிங்ல இருந்தா மேடம். ஆமா பிகினிங்ல இருந்து. நான் அதை தான் இங்க பீன் போட்டேன், பிகினிங் அப்படின்னு சொல்லி ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கேன். அப்ப பிகினிங் அப்படிங்கும்போது எஸ் ஸ்டார்டிங்க நீங்க பிளாங்கா விடலாமா? விடலாம் மேடம். எண்டிங் 4 போடலாமா? இது பாசிட்டிவ் இண்டெக்ஸிங். ஆனா நெகட்டிவ் இண்டெக்ஸிங் எப்படி சொல்லுவீங்க? -4. -1. -1 சாரி. -1. -1 எஸ். எஸ் எஸ் Yes, yes. -1, Got it? -1. ஓகே நீங்க இந்த இடத்துல -1 அப்படின்னு கொடுத்தாலே போதும். இந்த இடத்துல பிகினிங்ல இருந்து அப்படிங்கிற விஷயம் நம்மளுக்கு வருது. Got it? Got it? Got it. ஓகே fourth one பாருங்க. இந்த எக்ஸாக்ட் 1:4ன்னு சொன்னீங்க இல்லையா? இந்த எக்ஸாக்ட் விஷயத்தோட ரிவர்சிங். I just need a reversing. -2, -5, -1. ரிவர்சிங் நெகட்டிவ்ல சொல்றீங்களா? ஓகே நெகட்டிவ்ல சொன்னாலும் நான் அதை ரிசீவ் பண்ணிக்கிறேன். எஸ் கம் ஆன் சொல்லுங்க ஸ்வேதா. -2, ஓகே TU3ல -5, -1. -2 -5 -1 அப்படியா? ஓகே குட். எனக்கு இது புரியல மேடம் ப்ளீஸ். ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துல நெகட்டிவ் இண்டெக்ஸிங்ல நம்ம சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஒண்ணு. ரெண்டாவது இது வந்து ரிவர்சிங். ரிவர்சிங் அப்படின்னா நம்மளுக்கு என்ன வரணும்? இந்த இடத்துல ஹையரும் இந்த இடத்துல லோவர். ஆமாவா? ஆமா. ஓகே நம்ம ரிவர்சிங் அப்படிங்கும்போது இந்த இடத்துல நம்மளுக்கு -1 வரும். அப்படி இருக்கும்போது இது ஹையர் இது லோவர் நம்ம சொல்லணும். அப்ப ஹையர் அப்படிங்கிறது என்னது? this one is -1 -2 -3 -4 -5. அப்ப ஹையர் அப்படிங்கிறது இது -2 ஓகே அண்ட் இது -5 அண்ட் அதோட ரிவர்சிங். நீங்க கேட்டது அண்ட் அதே சேம் இதே சேம் திங்ஸ். நீங்க கேட்டது ஃபுல் சொல்லுங்க எஸ். அந்த TU ஃபுல் கிடையாது. இந்த 1:4 இருக்கு இல்லையா? அதாவது நம்ம ஃபர்ஸ்ட் क्वेश्चन பார்த்தோம் இல்லையா? அதோட ரிவர்சிங் 4 அப்படின்னு நான் ஸ்பெசிஃபை பண்ணேன் ஹென்றி. ஓகே ஓகே ஓகே. ஆக்சுவலா எனக்கு நீங்க ரிவர்சிங் ஓகே சொல்லுங்க கன்ஃபியூஸ் ஆகுது. ஸ்வேதா ஆமா எனக்கு கன்ஃபியூஸ் ரிவர்சிங் சொல்லும்போது கன்ஃபியூஷன் ஆகுது. எஸ் கன்ஃபியூஸ் ஆகுது. எனக்கு இன்டர்வியூல நிறைய reversing இடத்துல என்னன்னா ரிவர்சிங் வரும். நெகட்டிவ் கேக்குறீங்களா இல்ல ரிவர்ஸ் மோட்? எனக்கு அந்த ரிவர்ஸ் மோட் அப்படிங்கும்போது ஸ்டெப்ல நம்மளுக்கு மைனஸ்ல வரணும். ஓகே ஓகே ஜோ. அப்படி நம்மளுக்கு இங்க மைனஸ்ல வருது அப்படின்னா இந்த இடத்துல ஹையர் அண்ட் லோவர் அண்ட் இந்த இடத்துல ஹையர் அண்ட் லோவர் அப்படிங்கும்போது இது n+1. ஓகே அவ்வளவுதான் விஷயம். ரிவர்சிங் மோட்னாவே நெகட்டிவ் மோட் தானே மேம்? ஆமா நெகட்டிவ்ங்கிறது எங்க வரணும்? நெகட்டிவ் ஸ்டெப்ல தானே நெகட்டிவ். ஆமா ஸ்டெப்ல நெகட்டிவ். இந்த இடத்துல ஸ்டார்ட்டோ ஸ்டாப்போ பத்தி நம்மளுக்கு விஷயம் கிடையாது. ஓகே நான் இப்போ சொல்லுங்க இந்த இடத்துல 1 செகண்ட் ஐ ஜஸ்ட் மேக் இட் ஹியர் அகைன். ஒரே நிமிஷம். இப்போ இது நம்மளுக்கான எக்ஸாக்ட் கண்டென்ட். இது 0 1 2 3 இது 4 அண்ட் நெகட்டிவ்ல வந்து பாத்தீங்கன்னா -1 -2 -3 -4 -5. எனக்கு இங்க இருந்து இங்க வரைக்கும் ரிவர்சிங்ல வரணும். ஓகே இங்க இருந்து இங்க வரைக்கும் எனக்கு ரிவர்சிங்ல வரணும். எஸ் நீங்க இந்த TU3 இதுக்குள்ள பாசிட்டிவ்ல கொடுத்துட்டு இங்க நீங்க -1 போடலாம் எதுவானாலும். கைண்ட்லி ஜஸ்ட் அப்சர்வ். இதை பாசிட்டிவாவோ இல்ல அதை நெகட்டிவாவோ நீங்க ரெண்டு விதத்துல கொடுக்கலாம். அண்ட் இப்போ நம்மளுக்கு கிடைச்ச ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா -2 -5 -1. கவனிச்சுக்கோங்க -2ல இருந்து. ஆமா -2ல இருந்து இந்த இடத்துல -5 எப்படி வருதுங்க? அந்த இது 05 பிகினிங் இது. சோ அந்த இடத்துல -5 +1 அப்படின்னாலும் நம்மளுக்கு என்ன வருதுங்க? -4 தானே வருது. ஆன்சர் என்னாச்சு? ஆமா 5.7. எஸ் எக்ஸாக்ட்லி.
ஸோ எஸ் நம்ம இந்த இடத்துல தான் ஆன்சர் பார்த்தோமோ ஃபர்ஸ்ட் கொஷின். ஓகே ஓகே குட் 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 கரெக்ட். அப்போ இந்த இடத்துல -5 அண்ட் இந்த இடத்துல நம்மளுக்கு -4 வரைக்கும். ஓகே நான் தான் தப்பா சொல்லியிருக்கேன். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும். ஸோ -5 அப்படிங்கும்போது -5 + 1 அப்போ -4. அப்போ எனக்கு இது வரைக்கும். ஸோ லிஸ்ட்டு ஒரு ஸ்ட்ரிங்கு அண்ட் ஒரு ஃப்ளோட் எனக்கு எப்படி வரும்? ரிவர்சிங்கில் வரும். கிளியரா? கிளியர். ஸோ -2 -4 வரணும்ல, ம் 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 அண்ட் -1. இல்ல -4 கிடையாது, இந்த இடத்துல -5 வருது. இங்கே தான் கன்ஃபியூஸ் ஆகுது எனக்கா. அந்த உங்களுக்கு அந்த ஆமா, நீங்க வந்து ஃப்ரம் த பிகினிங்ல இருந்து ஒரு விஷயம் பார்த்துட்டீங்க. அதாவது இது ஸ்டார்ட், ஸ்டாப் அண்ட் இந்த இடத்துல ஸ்டெப். ஓகேங்களா? எஸ், ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஸ்வேதா நம்மளுக்கு ஒரு விஷயம் நம்மளுக்கு போட்டிருக்காங்க. ஓகே, நிக்கல் வந்து -2 -3 -4 -2 -3 -4 என்னது நீங்க ஸ்பெசிஃபை பண்றீங்க? எனக்கு புரியல. எப்படி வருது நிக்கல்? ஓ இப்படி -2ல இருந்து -5 வரைக்கும் ஸ்டார்ட் ஸ்டாப்னா -2 to -3 -4 வரைக்கும் தான் எடுத்துக்கும். ஆமா 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 கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். ஓகே அதான் போட்டேன், அதான். ஓகே, அது கரெக்ட் தான். சரி, ஸோ இப்போ இந்த இடத்துல அப்படியே கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. எஸ், ஜோ அண்ட் ஹென்ரி. ஸோ இந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது லோவர், இது ஹையர் அண்ட் இது +1. இது லோவர், இது ஹையர், இது +1 அப்படின்னு இருக்கும்போது திஸ் இஸ் n-1. கிளியரா? இது எல்லாருக்குமே கிளியரா? அண்ட் அதே இது ஹையர், இது லோவர் அண்ட் இது Ma'am, இது -1 எங்க confuse அப்படிங்கும்போது ஆகுதுன்னா, இந்த இடத்துல நம்மளுக்கு reversing. இந்த ஸ்டார்ட் ஸ்டாப்பும் நமக்கு வந்து நெகட்டிவா பாசிட்டிவா இருக்கும்போது தான் கன்ஃபியூஸ் ஆகுது மேம். கரெக்ட் 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 கரெக்ட், அதேதான். அது மட்டும் கொஞ்சம் கிளியரா சொல்லிட்டீங்கன்னா. ஓகே ஓகே. இப்போ ஹென்ரிக்கும் அதே தான். சரி, ஓகே ஹென்ரி இங்க ஒரே நிமிஷம் கவனிச்சுக்கோங்க. நிகழ் இங்க ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் வந்து நான் லோவர்னு சொல்றேன். லோவர் அப்படிங்கும்போது என்னது? எனக்கு இங்க 1. ஓகேங்களா? ஸ்டாப் அப்படிங்கும்போது எனக்கு ஹையர். அப்போ எனக்கு இங்க பாத்தீங்கன்னா n-1 அப்படின்னு சொல்லும்போது நான் இங்க 4 அப்படின்னு சொன்னேன்னா n-2 அப்படின்னு n-1 அப்படிங்கும்போது எனக்கு 3 வரைக்கும். அப்போ 5.7 அஜன் அண்ட் 1,1,1. இது கரெக்ட்டுங்களா? இது உங்களுக்கு புரிஞ்சுதுங்களா ஹென்ரி? எஸ் மேம், எஸ் மேம். இல்ல மேம், எஸ் எஸ். இது ஓகே, புரியல இப்போ மேம் எனக்கு. அதே சேம். ஓகே, என்னாச்சு ஹென்ரி, என்னாச்சு? புரியல, நீங்க பேசுற விட்டு வருது மேடம். அப்படியா? உங்க சிக்னல் இஷ்யூன்னு நினைக்கிறேன். எல்லாருக்குமே அப்படிதானா? இல்ல இப்போ பெட்டரா இருக்கு எனக்கு. இல்ல கிளியர் மேம், எனக்குலாம் கிளியரா கிளியரா இருக்கா? இருக்கு. ஓகே ஓகே ஹென்ரி, நீங்க கொஞ்சம் லாக் ஆஃப் பண்ணிட்டு வர்றீங்களா? எகைன் ரீஜாயின் பண்றீங்களா? ஓகே மேம். ரீஜாயின் பண்ணுங்க, நான் வெயிட் பண்றேன். ஒன்றும் இல்லை, ஐ Thanks. ஜஸ்ட் வெயிட். ஓகே டன். யா, சொல்லுங்க ஸ்வேதா. மேம் இங்கே ஒருவேளை நம்பர்ஸில் -2 வந்து -5 விட ஹையர், அது வந்து டக்குன்னு ஞாபகத்தில் வர மாட்டேன், அதனால வர அது மாட்டேங்குது. கன்ஃபியூஸ் ஆமா, ஆகுது. ஏன்னா நம்மளுக்கு 2 அப்படின்னு பாக்குது. 2 5 பாத்தீங்கன்னா 2 தான் லோவர், 5 வந்து ஹையர் அப்படின்னே நம்ம பார்த்து பழகியாச்சு. ஓகேங்களா? அப்ப -2 -5 அப்படின்னு அது சொல்லும்போது மட்டும் கொஞ்சம் இந்த ஞாபகம் இடத்துல இருந்தா கரெக்டாக -2 அப்படிங்கிறது ஹையரும் -5 அப்படிங்கிற லோவரும் நம்மளுக்கு அதுதான் ஆகுது இங்க. இந்த மாதிரி நாம -2 -5 அப்படின்னு சொல்லி -1ல நம்ம போட்டோம் அப்படின்னா வாட் ஹேப்பனிங்? எஸ், அஃப்கோர்ஸ் இது ஹையர், இது லோவர் அண்ட் இந்த இடத்துல ரிவர்சிங் அப்படிங்கிற விஷயம் இருக்கு. இந்த இடத்துல n+1 அப்படிங்கிற அப்ளிகபிள் மூலமா நம்மளுக்கு ஆக்சுவலா என்ன நடக்குது? வாட் வி ஜஸ்ட் கெட், இந்த இடத்துல லிஸ்ட் நம்மளுக்கு வரும் அண்ட் அஃப்கோர்ஸ் அஜன் அப்படிங்கிற ஸ்ட்ரிங் நம்மளுக்கு வரும். கவனிச்சுக்கோங்க, இங்க -5 + 1 அப்படிங்கும் போது -4. அப்ப -4 அப்படிங்கும் போது எது? 5.7. ஸோ இந்த 3 விஷயம் மட்டும்தான் நம்மளுக்கு, அதுவும் ரிவர்சிங்ல வரும். திஸ் இஸ் வாட் ஹேப்பனிங். ஓகே, நவ் லாஸ்ட் 5th கொஸ்டின். ஒரு நிமிஷம். நம்மளுக்கு இந்த 4 கொஸ்டின்ஸும் எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கு. ஸோ இந்த -2 -5 எனக்கு கொஞ்சம் பாசிட்டிவ்ல சொல்லுங்க ஸ்வேதா, பாசிட்டிவ்ல சொல்லுங்க. கம் அகைன் வித் பாசிட்டிவ் இண்டெக்ஸிங். 1 3 1 1 வருமா? -1
3 1 minus 3 1 1 3 1 minus 1 இந்த இடத்துல 1 3 0 minus 1 எக்ஸாக்ட்லி 3 0 minus 1. ஸோ 3 0 அப்படின்னு சொல்லும்போது n plus 1. ஸோ உங்களுக்கு 1 அப்படிங்கிறது இங்க வரும். ஸோ எஸ் அஃப்கோர்ஸ். ஸோ இதே சேம் நாம இப்ப என்ன பண்றோம், tu of 3 and yes 3 is to 0 and here it is minus 1. Okay, and kindly just observe நம்மளுக்கு அதே சேம் ஆன்சர் வருது. குட் 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 ட்ரை. ஓகே, லாஸ்ட் ஒன் நான் என்ன கேட்டேன் கொஸ்டினா? ஸோ எஸ் இந்த ஏபி வந்து எனக்கு ரிவர்சிங்ல வரணும். ஏபி ரிவர்சிங்ல வரணும். ஓகே குட் சூப்பர். யா, ஏபி ரிவர்சிங்ல வரணும். ஆன்சர் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாம இந்த எலமெண்ட்டுக்கு உள்ள போகணும். எலமெண்ட்டுக்கு உள்ள போகணும் அப்படின்னா வாட் வி ஹாவ் டு டு? TU3 யா, 4. ஓகே, TU3 4 சூப்பர். எஸ் எக்ஸாக்ட்லி TU3 4 அப்படிங்கிற விஷயம் நம்ம கரெக்ட். அண்ட் அது -1 கூட போடலாமா மேம்? -1 போடலாம். சூப்பர். அதுதான் Yeah. ரெண்டு விஷயமும் யூ கேன் அப்சர்வ், ட்ரை பண்ணலாம். ஓகே, எனக்கு உள்ள இருக்கிற விஷயம் என்னது? எஸ் AB. அஃப்கோர்ஸ் இது 0, இது 1. Yeah. ஓகே, 0 and 1 ரெண்டு தான் இருக்கு. ரெண்டுத்தையும் எனக்கு என்ன பண்ணணும்? ரிவர்சிங்ல கேட்டிருக்கேன். எஸ் டியர்ஸ், கைண்ட்லி ஜஸ்ட் அப்சர்வ் வாட் எவர் பி த எலமெண்ட், பிகினிங் சரி எண்டிங் சரி -1. முடிஞ்சு. சூப்பரான ஈஸியான விஷயம். டன். அவ்வளவுதான். Yes. அவ்வளவுதான். அண்ட் அஃப்கோர்ஸ் நீங்க சொன்ன மாதிரி -1லையும் கொடுத்துடலாம். ஸோ TU3 அஃப்கோர்ஸ் இதுதான் லாஸ்ட் எலமெண்ட், அதனால -1 அப்படின்னு நம்ம நெகட்டிவ் இண்டெக்ஸிங்க்கு போகலாம். அண்ட் கோலன் கோலன் -1 எல்லா எலமெண்ட்டையும் நாம ரிவர்சிங்ல கொண்டு வர்றோம். பி அண்ட் ஏ, அதாவது ஏபி நம்மளுக்கு இப்போ பி அண்ட் ஏ ஆயிடுச்சு. இஸ் இட் கிளியர் டியர்ஸ்? ஓகே மேம். ஓகே, டன். ஓகே, இது இல்லாம ஸ்டார்ட் ஸ்டாப்பும் வந்து -1 to -3 கொடுக்கலாமா மேம்? ஓகே, உங்களுக்கு கொடுத்து பாருங்க. நம்பர்ஸ்ல கொடுக்கணும்னு தோணுது. ஓகே, உங்களுக்கு எப்படி சொல்றீங்க? எஸ், இந்த இடத்துல இல்ல மேம், அதேதான். ம் நோட்புக் வாங்களேன். ஓகே, இந்த இடத்துல -1 to 0 அப்படிங்கிற 1 மாதிரி to 0 ஸ்பெசிஃபை இல்ல. பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? -1 Yes, to okay, சொல்லுங்க. minus ம் -1 ஓகே, to டி போடுவோம். -3. ஓகே, -1 லைக் இல்ல இது இல்ல வந்து யா அதான் -3. -1 -3. ஓகே, சூப்பர், கரெக்ட் தான். ஓகே. ஓகே, எஸ் எஸ். சரி, இப்போ நீங்க எல்லாத்தையுமே வந்து இந்த இடத்துல ஒவ்வொன்றும் கரெக்டா சொல்றீங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் இதையே சேம் திங் உங்களோட நோட்புக், உங்களோட ஜூபிட்டர் நோட்புக்லயோ இல்ல சிஸ்டம்லயோ தயவு செஞ்சு கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா ஈஸியா. ஓகேங்களா? ஃபைன். எஸ், இப்போ கமிங் ஒரு குட்டி சமரைசேஷன் போட்டுறேன். கைண்ட்லி ஜஸ்ட் அப்சர்வ். இந்த இடத்துல நாம ஸ்ட்ரிங்க பார்த்தோம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா லிஸ்ட பார்த்தோம். அண்ட் அடுத்த விஷயம் டூப்புல பார்த்தோம். எஸ், இந்த இடத்துல ஸ்ட்ரிங் அதோட மெயின் ப்ராப்பர்ட்டி இம்யூட்டபிள். அண்ட் லிஸ்ட் அஃப்கோர்ஸ் இட் இஸ் அ மியூட்டபிள். அண்ட் கமிங் பேக் ஹியர் tuple it is an immutable. And kindly just see here, இந்த இடத்துல string நீங்க டபுள் கோட்ஸ்லயோ இல்ல சிங்கிள் கோட்ஸ்லயோ கொடுக்க வேண்டிய விஷயம். லிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஸ்கொயர் பிராக்கெட்ல கொடுப்பீங்க. tuple it is all with a parenthesis. and என்னதான் கண்டென்ட் நீங்க உள்ள கொடுத்தாலும், that is டபுள் கோட்ஸ்குள்ளேயோ இல்ல சிங்கிள் கோட்ஸ்குள்ளேயோ கொடுத்தாலும், yes it is all with a text அப்படிங்கிற மாதிரியான டேட்டா. அண்ட் லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் எஸ் இட் இஸ் அ மிக்சடு டேட்டா டைப். என்ன டேட்டா டைப் வேணாலும் நீங்க கொடுக்கலாம். கைண்ட்லி ஜஸ்ட் அப்சர்வ், நெஸ்டட் லிஸ்டையும் இங்க உள்ள கொடுக்கலாம், ஸ்ட்ரிங்கையும் இங்க உள்ள கொடுக்கலாம், டூப்பிளையும் இங்க நீங்க உள்ள கொடுக்கலாம். எஸ்ஸா? அண்ட் தட் தி சேம் ஹியர். எஸ், இந்த இடத்துலயும் மிக்சடு டேட்டா டைப் நம்ம ஸ்பெசிஃபை பண்ண முடியும். எஸ், இந்த எக்ஸாக்ட் டூப்பிள்குள்ளார இன்டீஜர் வரலாம், ஃப்ளோட் வரலாம், அண்ட் அஃப்கோர்ஸ் ஒரு லிஸ்ட் கண்டென்ட் வரலாம், ஒரு ஸ்ட்ரிங் கண்டென்ட் வரலாம், ஒரு நெஸ்டட் டூப்பிள் வரலாம். எஸ், எனிதிங் இட் இஸ் பாசிபிள். ஓகேங்களா? அண்ட் கமிங் பேக் ஹியர், இந்த இடத்துல ஆபரேஷன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்ட்ரிங்கை பொறுத்த வரைக்கும் எஸ் இட் இஸ் அ இம்யூட்டபிள். அதனால யூ ஆர் நாட் ஏபிள் டு ஆட் ஆர் டெலீட். ஓகேங்களா?
எலமெண்ட்டை ஆட் பண்ணவோ இல்ல டெலீட் பண்ணவோ எஸ் சேஞ்ச் பண்ணவோ இட் இஸ் நாட் பாசிபிள். ஆனா லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் எஸ் தேர் ஆர் செப்பரேட் ஃபங்க்ஷன்ஸ். என்னது? அப்பெண்ட் அப்படின்னு ஒன் எலமெண்ட் எங்க லாஸ்ட்ல. ஓகே, ஒன் எலமெண்ட் லாஸ்ட்ல. அண்ட் எக்ஸ்டெண்ட் அப்படிங்கும்போது n நம்பர் ஆஃப் எலமெண்ட் ஆனா அதுவும் லாஸ்ட்ல. அண்ட் இன்சர்ட் அப்படிங்கிற விஷயம் எஸ் யூ கேன் ஜஸ்ட் ஹேவ் கஸ்டமைஸ்டு லொகேஷன் வித் ஒன் எலமெண்ட். ஞாபகத்துல வச்சுக்கோங்க, ஒன் எலமெண்ட். ஓகேங்களா? கஸ்டமைஸ்டு இண்டெக்ஸ் நீங்க கொடுத்து ஒன் எலமெண்ட்ல கொடுக்கலாம். அண்ட் அஃப்கோர்ஸ் யூ கேன் ஜஸ்ட் கிவ் ரிமூவ். அண்ட் இந்த எக்ஸாக்ட் விஷயம் த ஃபர்ஸ்ட் அக்கரன்ஸ் ஆஃப் எலமெண்ட். ஓகேங்களா? அண்ட் பாப் அப்படிங்கிற விஷயம் ரெண்டு இருக்கு. ஒன்னு பாப் அப்படின்னு சொல்லி எதுவுமே நீங்க ஸ்பெசிஃபை பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா அது லாஸ்ட் எலமெண்ட். அண்ட் அதே மாதிரி பாப் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல யூ கேன் ஜஸ்ட் மேக் இண்டெக்ஸிங் அப்படின்னு நீங்க ஸ்பெசிஃபை பண்ணலாம். அண்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் இந்த இடத்துல ஸ்ட்ரிங்கை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் டெல். ஒரே ஒரு திங், டெல்னு கொடுத்து யூ கேன் டெலீட் த ஹோல் எலமெண்ட். ஆனா இந்த இடத்துல இன் லிஸ்ட்ல டெல் கொடுத்து ஒரு இண்டெக்ஸிங் கொடுத்தீங்கன்னா ஒன் எலமெண்ட் டெலீட் ஆகும். டெல்னு கொடுத்து ஸ்லைசிங் கொடுத்தீங்க அப்படின்னா எத்தனை எலமெண்ட்ஸை நீங்க ஸ்லைஸ் பண்றீங்களோ அந்த எலமெண்ட் மட்டுமே டெலீட் ஆகும். அண்ட் ஹோல் த டெல் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஹோல் த எலமெண்ட்டும் டெலீட் ஆகும். இஸ் இட் கிளியர்? எஸ் 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 கேன் ஐ ஹியர் சம் எஸ்? மேம் எனக்கு 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 நீங்க இதுவும் புரியல எனக்கு. அடுத்தது வந்து முன்னாடி ஸ்டாப் பண்ண நினைச்சா அதுக்குள்ள கொஞ்சம் ஃபாஸ்டா போயிட்டீங்க. அவங்க ஸ்வீட்டா அந்த ஆன்சர் எனக்கு கண்டுபிடிச்சாங்களா 3.0ன்னு. ஓகே ஓகே, அது எப்படி கண்டுபிடிச்சான்னு எனக்கு புரியல. அது வந்து பேக்ல போங்களா? 3 அதான் 15th இது வந்து. ஓகே, இந்த எக்ஸாக்ட் விஷயம் 16. ஸோ இந்த விஷயம் உங்களுக்கு புரியல. ஓகே, ஒன் செகண்ட். இப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு அவங்க வந்து பாத்தீங்கன்னா 3:0:1 அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்ணாங்களா? ஆமா. ஆக்சுவலா இங்க என்ன எனக்கு எக்ஸாக்டா வரணும்? 3 வந்து ஹையரா? ஹையர் மேடம். 0 அப்படிங்கிறது லோவரா? யா. ரிவர்சிங்கா? எனக்கு என்ன எலமெண்ட்ஸ் நம்மளுக்கு வரும் ஹென்றி? ஹையர், லோவர். இந்த இடத்துல ஹையர், இது லோவர், இது -1. ஆமாவா? ஹையர், லோவர், -1. அப்போ எனக்கு இந்த எலமெண்ட்ஸ் என்ன வரும்? ஈவன் தோ 0 அப்படின்னு நான் இங்க ஸ்பெசிஃபை பண்ணாலும் எனக்கு இந்த இடத்துல n+1. ஆமாவா ஹென்றி? சொல்லுங்க. n+1. ஹென்றி கேக்குதுங்களா? ஹலோ ஹலோ. ஹென்றி கேக்குதா? நான் சொல்றது கேக்குதா? விட்டு விட்டு வந்து உங்க பிரேக் இது ஆகுதுன்னு அப்படியே நினைக்கிறேன். வாய்ஸ் பிரேக் ஆகுது. போர்டு அப்படியே பிளாங்கா இருக்கு வந்து. அப்போ உங்க சிக்னல் இஷ்யூன்னு நினைக்கிறேன் ஹென்றி. வாட் அபவுட் அதர்ஸ்? ஸ்வேதா, ஜோ, நிக்கில், உங்களுக்கு அதே தானா? கிளியரா தான் மேம் இருக்கு. கிளியரா இருக்கு, கிளியரா இருக்கு. எனக்கு ஓகே ஓகே, ஹென்றி கொஞ்சம் சிக்னல் இஷ்யூ நினைக்கிறேன் உங்க சைட்ல. ஓகே, திருப்பியும் லாக் ஆஃப் பண்ணிருக்காங்க. ஐ திங்க் அவரோட வீடியோ ஆஃப்ல தான் இருக்கு. ஆனா உங்க வாய்ஸ் இப்ப பிரேக் ஆகுது கொஞ்சம். இல்ல கொஞ்ச நேரம் இப்ப ஆச்சு, என்ன ஒரு ஃபிளக்சுவேஷன் வந்துச்சு. பட் ஆனா ஆமா, எனக்கு கரெக்டா இருக்கு. ஏன்னா நான் வீடியோ ஆஃப் பண்ணதுனால எனக்கு கொஞ்சம் பெட்டராவே தான் வருது இப்போ. ஓகே, ஓகே ஹென்றி இப்போ கேக்குதுங்களா? இப்போ வந்துட்டேன் மேடம். ஓகே சரி, என்னோட வாய்ஸ் நல்லா கேக்குதா இப்போ உங்களுக்கு? இப்போ கேக்குது மேடம். ஓகே குட். சரி, இப்போ விஷயம் ஒரு நிமிஷம் கவனிச்சுக்கோங்க. ஆக்சுவலா நாம இந்த பர்டிகுலர் இதுக்கு போறோம். ஒரே நிமிஷம்.
Let I take this one. Okay. So இந்த இடத்துல kindly just observe. நீங்க தான் இப்ப ஆன்சர் பண்ண போறீங்க. Kindly just let me know. This is 0, 1, 2, 3 and 4. ஓகேங்களா? எனக்கு இந்த 5.7ல இருந்து 1 வரைக்கும் ஆனா ரிவர்சிங்ல வரணும். ஆன்சர் சொல்லுங்க ஹென்றி. ரிவர்சிங் அப்படிங்கும்போது எனக்கு எடுத்த உடனே என்ன போடணும்? பின்னாடி -1 போட்டுடணும். எஸ்ஸா? எஸ். ஓகே. அண்ட் இங்க எங்கிருந்து எங்க வரைக்கும்? இந்த இடத்துல 3ல இருந்து. சோ 3ல இருந்து ஸ்டார்ட் அப்படிங்கும்போது 3ய ஸ்டார்ட்ல வச்சுக்கிறேன். எஸ்ஸா? ஓகே மேடம். ஆனா இந்த இடத்துல நான் 1 ஸ்பெசிஃபை பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னு சொன்னா எனக்கு இந்த இடத்துல n+1 அப்படிங்கிற விஷயம் நான் ஸ்பெசிஃபை பண்ணணும். அப்போ நான் இந்த இடத்துல அடுத்து இருக்கிற விஷயத்த ஸ்பெசிஃபை பண்ணிட்டு தான் இத சொல்லணும். சோ அதனால 0. ஓகே. 1 வரைக்கும் வரணும் அப்படின்னா 0வை சொல்லணும். அதுக்கப்புறமா தான், ஏன்னா எனக்கு இங்க n+1. சோ 0+1 அப்படின்னா என்னது? 1. அப்போ இண்டெக்ஸ் 1ல இருந்து அப்படிங்கிற மாதிரி எனக்கு வரும். எஸ்ஸா? எஸ் மேம். அப்போ இந்த இடத்துல ஹையர், இது லோவர், இந்த இடத்துல ரிவர்சிங் -1 அண்ட் இது n+1 அப்படிங்கிற கான்செப்ட். இது கிளியருங்களா? இது கிளியர் மேடம். இப்போ சப்போஸ் மேம் ஓகேவா? இப்போ எனக்கு வந்து ம். 3ல இருந்து 2 மட்டும் வேணும் எனக்கு வந்து 3ல ரிவர்ஸ்ல. இருந்து 2 மட்டும் வேணும். அப்ப என்ன பண்ணுவீங்க? இந்த இடத்துல நீங்க என்ன போடுவீங்க? -1 இல்ல, 1 போடணும். 1 போடணுமா? 1 போட்டீங்கன்னா 1+1 அப்போ 2 வரைக்கும். சோ 3 and 2 மட்டும் எனக்கு ரிவர்சிங்ல வரும். ஹென்றி, நீங்க நிறைய பிராக்டிஸ் பண்ணுங்க. மெயினா வந்து இந்த ஸ்லைசிங், அஃப்கோர்ஸ் நீங்க வந்து இண்டெக்ஸிங்ல கரெக்டா வந்துட்டீங்க. இப்போ இண்டெக்ஸிங்ல பாசிட்டிவ் இண்டெக்ஸிங்கும் நெகட்டிவ் இண்டெக்ஸிங்கும் கரெக்டா சொல்றீங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் ஸ்லைசிங்லயும் நீங்க வந்து இன்கேஸ் இது லோவர், ஹையர் அண்ட் 1ஆ இருக்கும்போது கரெக்டா வருது. உங்களுக்கு அது கரெக்டா வருது. ஆனா இந்த இடத்துல நான் -1 அப்படின்னு ரிவர்சிங் போடும்போது உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகுது. ஐ திங்க் இதை மட்டும் நீங்க திருப்பி திருப்பி கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். சரி, ஓகே மேம். ஓகேங்களா? இப்போ ஆமா. நான் 2, 3 வந்து நான் ரிவர்ஸ்ல கேட்டேன். எதுக்கு -1 வர மாட்டேது? ஏன் எதுக்கு நீங்க எப்படி -1 உங்களுக்கு வரும்னு சொல்லுங்க. எனக்கு ஆக்சுவலா இங்க வந்து இப்போ 2வும் நீங்க 3வும் ஃபர்ஸ்ட் क्वेश्चन வந்து 1, 2, 3 வேணும்னு சொன்னீங்க. 3:2:-1 இதை சொல்றீங்களா ஹென்றி? இதையா சொல்றீங்க? அது சொல்லல மேடம். வந்து ம். உங்களுக்கு என்ன எக்ஸாக்ட்டா வேணும் இப்போ? ஃபர்ஸ்ட் क्वेश्चन வந்து கேட்டீங்கன்னா வந்து எனக்கு ரிவர்ஸ்ல வந்து 3 வேணும், 2 வேணும், 1 வேணும்னு சொன்னீங்க எனக்கு வந்து. ஆமா ஆமா அப்ப நம்ம எடுத்த உடனே வந்து -1 போட்டோம். ஏமா ரிவர்ஸ்லிங் இங்க -1 போட்டாச்சு. ஓகே. ஆமா, அதே மாதிரி எனக்கு வந்து 2 வேணும் எனக்கு வந்து, ஏன்னா ரிவர்ஸ்ல வந்து அப்ப -1 தானே போட்டு ஸ்டார்ட் பண்ணோம். இங்க எப்படி நீங்க? இல்லையா? இல்ல இல்ல, நீங்க தப்பா புரிஞ்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் யோசிங்க. இன்கேஸ் நீங்க இதுல நெகட்டிவ்ல இங்க பாசிட்டிவ்ல வருது அப்படின்னாலும் இது 0, 1, 2, 3, 4 ஓகே. நெகட்டிவ்ல வரணும் அப்படின்னா என்ன வரணும்? திஸ் இஸ் -1, -2, -3, -4 and -5. ஓகே. நீங்க ரெண்டுத்துலயுமே நீங்க நிறைய பிராக்டிஸ் பண்ணணும். ரிவர்சிங் அப்படின்னு வரும்போது கொஞ்சம் உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகுது. இன்கேஸ் உங்களுக்கு இந்த ஸ்லைசிங்கான கான்செப்ட் உங்களுக்கு புரியுது, வெறும் நம்பர்ஸ்ல தான் எனக்கு கன்ஃபியூஷன் ஆகுது அப்படின்னா அது அப்படியே ஸ்கிப் பண்ணீங்க, ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. ஸ்லைசிங்கோட கான்செப்ட் புரியுதுங்களா ஹென்றி? புரியுது மேடம். புரியுது. அதாவது மோர் தென் 1 கேரக்டர்ஸ். எஸ்ஸா? எஸ். எஸ். அண்ட் அதே சமயத்துல இந்த ஸ்டார்ட், ஸ்டாப் அண்ட் ஸ்டெப் அது உங்களுக்கு புரியுது. எஸ்ஸா? அது புரியுது மேடம். ஓகே. அப்ப அதோட அப்படியே ஸ்டாப் பண்ணிக்கோங்க. ரொம்ப கன்ஃபியூஷன் ஆக வேண்டாம். ஏன்னா நம்மளுக்கு கான்செப்ட் புரிஞ்சிச்சுன்னா போதும். ஓகே. ஃபர்தரா வந்து நீங்க நிறைய பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா, அதுவும் மெயினா நெகட்டிவ் இண்டெக்ஸிங்கும் சரி, ரிவர்சிங்லயும் சரி நிறைய பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா நீங்க ரீச் அவுட் ஆவீங்க. ஓகேங்களா? சரி, ஓகே, தேங்க்ஸ் மேம். ஓகேவா? சரி, ஓகே, ஃபைன். இப்போ நான் இந்த இடத்துல சம்மரைசிங்க்கு போகிறேன். மேம் எது பிராக்டிஸ் பண்ணணும் சொல்லுங்க. நான் வந்து ஈவினிங் நாங்க டிஸ்கஷன்ல
டிஸ்கஷன்ல சரி அதுதான் ஒண்ணும் இல்ல. இது ஆக்சுவலா பண்ணி வந்து அவருக்கு என்ன விஷயம், ஆமா ஹென்ரிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்லைசிங் கரெக்டா ஸ்பெசிஃபை பண்றாரு. லோவரா இருக்கும்போதும் ஹையரா இருக்கும்போது இந்த இடத்துல பாசிட்டிவா இருக்கும்போது கரெக்டா ஸ்பெசிஃபை பண்றாரு. அண்ட் இந்த இடத்துல n-1 கரெக்டா போட்டு ஓகே விடுறாரு. ஓகே. அண்ட் லோ இந்த ஹை இடத்துல பாசிட்டிவ் ஈஸி, ரிவர்சிங் வரும்போது, வெரி ஈஸி அது. ஆமா எஸ் இது ஓகே ரிவர்சிங்ல வரும்போது, ஓகே இந்த ரிவர்சிங்ல வரும்போது இது ஹையர் இது லோவர் அண்ட் இது n+1 அப்படிங்கிற விஷயம். ஓகே இந்த மெயினா இது பாசிட்டிவ் இண்டெக்ஸிங்லயும் இது நெகட்டிவ் இண்டெக்ஸிங்லயும் போடுங்க. பாசிட்டிவ் இண்டெக்ஸிங், இது ஓகேவா? நெகட்டிவ் இண்டெக்ஸ். ஓகே ஆமா இதுவே பாசிட்டிவ் இண்டெக்ஸிங் இதுவே நெகட்டிவ் இண்டெக்ஸிங் அப்படிங்கிற மாதிரி நிறைய போடுங்க. ஓகே ஓகே டன்னா? ஓகேவா? சரி ஃபைன். ஓகே மேம். ஓகே ஓகே எஸ் யா இந்த இடத்துல நான் திருப்பியும் ஒரு குட்டி சமரைசேஷன் போட்டுறேன். எஸ் கைண்ட்லி ஜஸ்ட் அப்சர்வ். ஸோ ஸ்ட்ரிங் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டெலீட் அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் நம்மளுக்கு இங்க இருக்கு. ஆனா லிஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா எஸ் டெலீட்டிங் இண்டெக்ஸிங் மூலமா ஒரு எலமெண்ட், இண்டெக்ஸிங் ஸ்லைசிங் மூலமா மோர் தென் அன் எலமெண்ட் அண்ட் ஹோல் எலமெண்ட் டு டெலீட் அப்படிங்கிற விஷயம் நம்மளுக்கு இருக்கு. ஆடட் ஆன் த கிளியர் அப்படிங்கிற விஷயம் என்னது, எலமெண்ட் எல்லாத்தையுமே நம்மளுக்கு கிளியர் பண்ணிடும். பட் ஆனா லிஸ்ட் எலமெண்ட் இருக்கும். எஸ்ஸா? இப்போ இதே சேம் தான், ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இதே சேம் தான் நம்மளுக்கு எஸ் டூப்பிள்ளையும் அதே அப்ளிகபிள். ஆட் பண்ண முடியுமா? முடியாது. டெலீட் பண்ண முடியுமா? எஸ் அஃப்கோர்ஸ் ஹோல் த திங்கும் டெலீட் பண்ணலாம். ஒரு பர்டிகுலர் விஷயத்தை டெலீட் பண்ண முடியுமான்னு கேட்டா முடியாது. ஓகேங்களா? ஓகே ஸோ த சேம் திங் வாட் வி ஹாவ் டன். அண்ட் இந்த இடத்துல ரெண்டு அதாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல 3 பேசிக் ஆபரேஷன்ஸ் பார்த்தோம். எஸ் ஒன் திங் வந்து பாத்தீங்கன்னா பேசிக் ஆபரேஷன் ஆன பிளஸ் அண்ட் ஆஸ்ட்ரிக். ஓகே ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா மெம்பர்ஷிப் வந்து இன் அண்ட் நாட் இன். அண்ட் லாஸ்ட் மூணாவது ரிலேஷனல் அப்படின்னு சொல்லி லெஸ் தென் ஆர் கிரேட்டர் தென் ஈக்குவல் டு நாட் ஈக்குவல் டு இந்த எல்லாமே நம்ம பார்த்தோம். அண்ட் கைண்ட்லி ஜஸ்ட் அப்சர்வ் டூப்பிள்ல பேசிக் ஆபரேஷன்ஸ் மட்டும்தான் நம்ம இங்க டிஸ்கஸ் பண்ண போறோம். தட் இஸ் பிளஸ் அண்ட் ஆஸ்ட்ரிக். பாத்திரலாமா? எஸ்ஸா? ஓகே ஸோ இப்போதைக்கு நம்மளுக்கு பெண்டிங் என்ன இருக்கு, இந்த இடத்துல டெல் அண்ட் இந்த இடத்துல பேசிக் ஆபரேஷன். எஸ் வி ஆர் ஜஸ்ட் கோயிங் ஹியர். ஸோ பார்த்தீங்கன்னா கைண்ட்லி ஜஸ்ட் அப்சர்வ் சேஞ்சிங் அ டூப்பிள் அப்படிங்கும்போது இட் இஸ் நாட் பாசிபிள். ஸோ ஹியர் நம்மளுக்கு இது ஒரு டூப்பிள் இருக்கு. இந்த எக்ஸாக்ட் டூப்பிள்ல டு வி ஏபிள் டு ஏதாவது சேஞ்சஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிறத ஒரு நிமிஷம் பார்த்துடலாம். ஸோ tu3 of 1 I just want to make it with 8.9 அப்படின்னு நான் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன். இஸ் இட் பாசிபிள்? நோ, டூப்பிள் டஸ் நாட் சப்போர்ட். ஓகே ஸ்லைசிங் மூலமா ஏதாவது பண்ண முடியுமான்னு பார்க்குறேன். ஸோ tu3 ஆஃப் 1ல இருந்து 4 வரைக்கும், எப்படி 1ல இருந்து 4 வரைக்கும் ஐ ஜஸ்ட் நீட் டு மேக் 3,4,5 அப்படிங்கிற விஷயம் ஐ ஜஸ்ட் வாண்ட். ஓகே பாசிபிளா? நோ இட் டசன்ட். பட் ஆனா இது லிஸ்ட்ல பாசிபிளா இருந்துச்சு. எஸ்ஸா? எஸ் ஒரு எலமெண்ட்டை நம்மளால சேஞ்ச் பண்ண முடிஞ்சது பை யூசிங் இண்டெக்ஸிங். மோர் தென் அ எலமெண்ட் பை யூசிங் ஸ்லைசிங் வி ஆர் ஏபிள் டு சேஞ்ச். பட் ஆனா இங்க முடிஞ்சதுங்களா? நோ இட் இஸ் நாட். ஓகே எஸ் அண்ட் கம்மிங் டுவர்ட்ஸ் நெக்ஸ்ட் பேசிக் ஆபரேஷன் நம்மளுக்கு ரெண்டு இருக்கு, ஒன்னு பிளஸ் இன்னொன்னு ஆஸ்ட்ரிக். ஸோ பிளஸ் அப்படிங்கும்போது எஸ் லெட் ஐ ஜஸ்ட் மேக் tu அப்படின்னு சொல்லி ஒரு டூப்பிள கொடுக்குறேன் 1,2. ஓகே திஸ் இஸ் ஒன் டூப்பிள் அண்ட் t2 அப்படின்னு சொல்லி ஒன் மோர் டூப்பிள். லெட் ஐ ஜஸ்ட் மேக் இட் 3,4. இப்போ கவனிங்க, ஐ ஆம் ஏபிள் டு மேக் பிளஸ் சிம்பிள் கொடுத்து நம்மனால கன்காட்டினேஷன் ஆஃப் டூ டூப்பிள்ஸ் அப்படிங்கிற விஷயம் இஸ் இட்ஸ் பாசிபிள். ஓகேங்களா? இந்த மாதிரி கன்காட்டினேஷன். ஸோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா ஐ கேன் ஜஸ்ட் ப்ரொவைட் லைக் திஸ். அதாவது இங்க t3 இஸ் ஈக்குவல் டு t1 பிளஸ் t2 அப்படிங்கிற விஷயம் என்னால கொடுக்க முடியும். ஸோ அப்படி இருக்கும்போது வாட் இஸ் t3? ஸோ 1 2 3 and 4. ஆனா கவனிச்சுக்கோங்க, என்னால t1 சேஞ்ச் பண்ண முடியுமா? செப்பரேட்டா t1 சேஞ்ச் பண்ண முடியுமா? நோ இட் இஸ் நாட். t2 சேஞ்ச் பண்ண முடியுமா? No. நோ மேம். நோ இட் இஸ் நாட்.
ஆனா T3 அப்படிங்கும்போது அது ரெண்டோட அடிஷன். ஏன்னா இங்க நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம், புதுசா ஒரு டூப்பிள் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்திருக்கோம், அதனால இட் இஸ் பாசிபிள். கைண்ட்லி ஜஸ்ட் சி ஹியர். நான் ஓகே, இங்க ஒரு விஷயம் கொண்டு வர்றேன். L1 which is equal to, இது ஒரு லிஸ்ட், ஓகேங்களா? 7 8 9 அப்படின்னு ஒரு லிஸ்ட் இருக்கு. அண்ட் கைண்ட்லி ஜஸ்ட் அப்சர்வ் T2 plus Li, sorry, L1. okay, what happened? எரர். எரர். ஏன்னா இந்த லிஸ்ட் அந்த டூப்பிள்குள்ளார நம்மனால போக முடியாது. ஆனா இதே சேம் திங், கைண்ட்லி ஜஸ்ட் அப்சர்வ் T4 which is equal to இந்த இடத்தில் L1. what happened? என்ன ஆகுது? what is T4 now? T4 is L1. L1. அதுதானே T4 மேடம்? என்னது? 7 8 9 வரும் மேடம். 9. ஓகே, ஆனா இந்த இடத்துல I just need one more element அப்படிங்கிற மாதிரி நான் கொடுக்க போறேன். Now kindly just observe what happened. 7 8 9 it is a list of tuple. அப்ப இது என்னது? நெஸ்டடா? நெஸ்டடா இருக்கா? got it? நிகல், ஓகே? நிகல் புரியுதா? எஸ் மேம், ஜோ? எஸ் மேம். ஓகே, ஃபைன். இப்போ கைண்ட்லி ஜஸ்ட் அப்சர்வ், நான் இங்க இன்னொன்னு போட போறேன், T2 plus T4. what happened? என்ன இருக்கும்னு நினைக்கிறேங்க? வாட் இஸ் T2? T2 வந்து பாத்தீங்கன்னா 3 and 4. என்ன ஆகும்? டோட்டல் வரும் மேடம். ஓகே, அதாவது 2 Tuple 3 within 4 and ஒரு நெஸ்டட் லிஸ்ட். 3 4 and ஒரு நெஸ்டட் லிஸ்ட். இஸ் இட் கிளியர்? எஸ் மேம், எஸ் மேம். எஸ். அண்ட் அதே சமயத்துல இங்க பாருங்க, நீங்க எப்படி கிரியேட் பண்றீங்கங்கிறது ஒரு விஷயம் இருக்கு. T4 plus T2 அப்படின்னு சொன்னீங்கன்னா, இல்ல T2 plus T4 சொன்னீங்கன்னா, ரெண்டுமே டிஃப்ரெண்ட். ஞாபகத்துல வச்சுக்கோங்க. என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனக்கு ஃபர்ஸ்ட் எலமெண்ட் 3, செகண்ட் எலமெண்ட் 4 அண்ட் தேர்ட் வந்து ஒரு லிஸ்ட். ஆனா இங்க ஃபர்ஸ்ட் எலமெண்ட் லிஸ்ட், செகண்ட் எலமெண்ட்டும் தேர்ட் எலமெண்ட்டும் செப்பரேட். கிளியரா? கிளியர் மேடம். ஓகே, எஸ் மேம், சூப்பர். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் ஒன், அடுத்த விஷயம் நம்ம பார்க்க போறது, எஸ் இட் இஸ் ஆஸ்ட்ரிக், அதாவது ரிப்ளிகேஷன். ஓகே, ஸோ ரிப்ளிகேஷன் அப்படிங்கும்போது என்ன அர்த்தம்? லெட் ஐ ஜஸ்ட் மேக் இட் ஹியர். ஸோ இப்போ எனக்கு T2 என்ன இருக்குன்னு ஒரு நிமிஷம் எட்டி பார்த்துறேன். 3 and 4. ஸோ இஃப் ஐ ஜஸ்ட் மேக் T2 into 3 அப்ப எனக்கு என்ன ஆகும்? 3 4 3 4 3 4 அப்படின்னு சொல்லி thrice the time எனக்கு ஒரு எலமெண்ட்டை இன்க்ளூட் பண்ணி புதுசா ஒரு டூப்பிள கிரியேட் பண்ணும். got it dears? எஸ் மேம். Yes, okay. So this is how you can just concatenate two elements of a tuple and replicate the elements of a tuple by using asterisk and plus. Okay, last one, it is delete. இப்ப சொல்லுங்க, எனக்கு T2ல என்ன இருக்கு? 3 and 4 இருக்கு. ஆர் ஒரு நிமிஷம், T3 என்ன இருக்குன்னு பார்த்துக்கிறேன். 1 2 3 4 இருக்கு. I just want to T3ல இருக்கிற செகண்ட் எலமெண்ட்டை I just want to delete. Is it possible? எஸ் மேம். எஸ் மேம், பாசிபிள். எப்படி எஸ்? நாம இருக்கிறது டூப்பிள் இட் இஸ் an immutable அப்படின்னு சொல்லி ஒரு பர்டிகுலர் ஆக்சஸ் வாங்க, ஒரு பர்டிகுலர் ஆக்சஸ் பண்ணி நம்மனால டெலீட் பண்ண முடியுமா? முடியாது. இல்ல, ஒண்ணும் முடியாது. ஓகே, ஒன் அண்ட் ஒன்லி திங், எஸ் அஃப்கோர்ஸ் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா T3ன்னு ஒட்டு மொத்தமா இருக்கு. அண்ட் அந்த எக்ஸாக்ட் T3 ஃபுல்லுமே நம்மனால டெலீட் பண்ணா மட்டுமே தான் உண்டு. எஸ், இட் இஸ் டன். இப்போ T3 கேட்டீங்கன்னா கிடைக்காது. இட் இஸ் நாட் டிஃபைன்ட் பிகாஸ் இட் இஸ் டெலிட்டட். காட் இட்? எஸ் மேம். எஸ். ஸோ எஸ் டியர்ஸ், திருப்பி கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இட் இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட். ஓகே,
மேடம் சொல்லு. பிஃபோர் இது பட் ம் மேல போகுங்க. ம் இப்போ T2 இது 32ல வாங்க. 32 ப்ளீஸ். ம் 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 இல்ல 32 எல்லாத்துக்கும் எதுக்கு ஆன்சர் கொடுக்க மாட்டேங்குது வந்து? எதுல புரியல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ T2 திஸ் இஸ் கொஸ்டின், திஸ் இஸ் ஆன்சர். 33ல வாங்க. ஓகே திஸ் இஸ் கொஸ்டின் அண்ட் திஸ் இஸ் த ஆன்சர். ஓகே. இல்ல நான் டோட்டல் ஆன்சருக்கு ஏன் கொடுக்க மாட்டேங்கிறேன்? டோட்டல் என்ன டோட்டல்? அதுதான் நம்மளுக்கு இங்க கொடுத்துருக்கே. 3 and 4 அப்படிங்கிறது நம்மளுக்கு T2. அதை இது இன்டூ என்ன 3 பண்றேன். இப்போ நம்ம கால்குலேஷன் பண்றோமா? இல்ல இல்ல இல்ல, ஓகே ஓகே ரிப்ளிகேஷன் பண்ணிருக்கோம். ஓகே we are doing replication. ஓகே 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 நான் Okay, கால்குலேஷன் அடிச்சிட்டு இருக்கேன். ஓகே okay, it is not calculation, it is replication. நீங்க வந்து இது உள்ள இருக்கிறது ஒரு இன்டீஜர் அப்படிங்கிற மாதிரி வச்சு ரிப்ளிகேஷன் சாரி கால்குலேஷன் பண்ணிடாதீங்க. இட் இஸ் அன் எலமெண்ட், இன்டீஜர் எலமெண்ட் ஆர் ஃப்ளோட் எலமெண்ட் ஆர் கேரக்டர் எலமெண்ட். ஓகே, உங்களுக்கு இன்னொரு விஷயமும் நான் சொல்லிடுறேன். எஸ் அஃப்கோர்ஸ் T5 which is equal to இந்த இடத்துல A and sorry I want a tuple. ஓகே, ஸோ இந்த இடத்துல ஒரு A and let me just make it ஒரு 2 அப்படின்னு ரெண்டு எலமெண்ட்டை கொடுத்துட்றேன். இஃப் ஐ எம் ஜஸ்ட் ஸ்பெசிஃபைங் T5 என்னது, ஏவும் 2வும் இருக்கு. அண்ட் இஃப் ஐ கிவ் T5 into 3 என்ன வரும்? என்ன வரும் சொல்லுங்க இப்போ ஹென்றி? A2 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 அப்படின்னு சொல்லி 3 டைம்ஸ் 3 டைம்ஸ் வரும். ரிப்ளிகேட் ஆகுது. ஓகே தட்ஸ் இட். ஓகே 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 மேம். ஓகே, டன் சூப்பர். ஓகே, நவ் இன்னைக்கு லாஸ்டா ஒரு குட்டி டாபிக். எஸ், டிக்ஷனரி அப்படிங்கிற விஷயம். அண்ட் கைண்ட்லி ஜஸ்ட் see here, இன்ன வரைக்கும் நாம ஒரு முக்கியமான விஷயம் பார்த்துட்டு இருக்கோம். என்னது? ஆக்சுவலா ஸ்ட்ரிங்னு ஒன்று போனோம் கண்டென்ட்டு. இந்த இடத்துல பைத்தான் அப்படின்னு ஒன்று வச்சுக்கிட்டோம். ஆனா இந்த பைத்தான்ல பாத்தீங்கன்னா இண்டெக்ஸிங் அப்படின்னு சொல்லி 0 1 2 3 4 5 அப்படின்னு சொன்னோம். கவனிச்சுக்கோங்க, இந்த 0 இண்டெக்ஸிங் நம்ம கொடுக்கல, சிஸ்டம் கொடுத்தது. எஸ்ஸா? இண்டெக்ஸிங் ஆல்வேஸ் ஸ்டார்ட்ஸ் வித் 0 அப்படின்னு சொன்ன விஷயம். எஸ்ஸா? எஸ் 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 எஸ். ஓகே, லிஸ்ட்டுக்கும் பாத்தீங்கன்னா எஸ் மிக்சர் டேட்டா டைப் அப்படின்னு சொல்லிட்டு நாம இந்த இடத்துல என்னதான் நம்மளுக்கு லிஸ்டோ நெஸ்டட் லிஸ்டோ டூப்புலோ எப்படி நம்மளுக்கு கொடுத்தாலும் எஸ் இண்டெக்ஸிங் ஸ்டார்டிங் வித் 0 அப்படின்னு சொல்லி, ஸோ 0th எலமெண்ட் 5, ஃபர்ஸ்ட் எலமெண்ட் 7.6 அப்படின்னு சொன்னது லிஸ்ட். அண்ட் இந்த இடத்துலயும் இண்டெக்ஸிங் அப்படின்னு சொல்லும்போது நம்மளா கொடுக்கல, சிஸ்டமா கொடுத்தது. And coming towards tuple, yes, இந்த இடத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா this is also mixed data type. அப்படி இருக்கும்போது இந்த இடத்துலயும் இந்த 0 1 2 3 ஆக்சுவலா இந்த 0 1 2 3ங்கிறது என்னது? ஆக்சஸ் பண்ணக்கூடிய விஷயம். இந்த எக்ஸாக்ட் டேட்டாவை எனக்கு ஆக்சஸ் பண்றதுக்கு எனக்கு வேற வழி இல்லை, இண்டெக்ஸிங்கை வச்சுதான் என்னால பண்ண முடியும். அண்ட் ஆஃப்கோர்ஸ் ஐ ஹாவ் அன் இண்டெக்ஸிங் அப்படின்னு சொல்லி ஃபார்வர்ட் அண்ட் பேக்வர்டு இருக்கு, பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் இருக்கு அப்படிங்கிற மாதிரியான விஷயம். எஸ், இது எல்லாருக்குமே கிளியர்? எஸ்ஸா? எஸ் எஸ். ஆனா இந்த இடத்துல அப்படியே கொஞ்சம் கவனிங்க. எனக்கு டிக்ஷனரி அப்படின்னு சொல்லும்போது கீ அதுக்கப்புறமா வேல்யூ இப்படிதான் வரும். அண்ட் இது பெராந்தசிஸ்ல எனக்கு வரும். அண்ட் இந்த இடத்துல எகெயின் ஒன் மோர் திங், இந்த இண்டெக்ஸிங் 0 1 2 3 4 5 அப்படின்னு நம்ம சொல்றோமே, இது இன்டீஜர்ல மட்டும்தான் வரும், ஃப்ளோட்ல வராது. வேற ஏதாவது கண்டென்ட்ல, டெக்ஸ்ட் கண்டென்ட்ல, சிம்பிள் கண்டென்ட்ல வராது. ஒன் அண்ட் ஒன்லி நியூமரிக் அண்ட் அதுவும் இன்டீஜர் வேல்யூ தான் வரும். எஸ்ஸா? எஸ்ஸா? எஸ் 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 எஸ். எஸ் ஓகே, இப்போ இங்க கவனிங்க, நம்மளுக்கு டிக்ஷனரி அப்படின்னு சொல்லும்போது எஸ் ஆக்சஸிங் பண்றதுக்கு இந்த இடத்துல கீயை வச்சுதான் நம்மளோட வேல்யூவை ஆக்சஸ் பண்ணுவோம். எப்படி? கீ வச்சுதான் வேல்யூவை நாம ஆக்சஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்காக தான் எப்பயுமே கீயும் வேல்யூவும் பேரா நம்மளுக்கு வரும். ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது விஷயம், நான் ரிப்பீட் பண்றேன் ஹென்றி. அதாவது பாத்தீங்கன்னா எப்பயுமே டிக்ஷனரி அப்படிங்கும்போது கர்லி பிரேசஸ் ஆர் ஃப்ளவர் பிராக்கெட்ல வரும். அண்ட் இது எல்லாமுமே கீ வேல்யூ கமா
கீ கோலன் வேல்யூ கமா கீ கோலன் வேல்யூ கமா இப்படியே தான் இந்த இடத்துல கீ வேல்யூ பேர் அப்படின்னு சொல்லுவாங்க. கைண்ட்லி ஜஸ்ட் அப்சர்வ் திஸ் இஸ் ஹவு இட் வுட் பி. இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இது கீ இது வேல்யூ, இது கீ இது வேல்யூ அப்படிங்கிற மாதிரியான விஷயம் தான் வரும். அண்ட் அப்சர்வ் string it is an immutable, list it is an mutable, and tuple it is immutable, and dictionary it is mutable. ஓகேங்களா? சரி, Okay, ma'am. இப்போ இந்த இடத்துல கம்மிங் பேக் கைண்ட்லி ஜஸ்ட் அப்சர்வ். இந்த இடத்துல ஒரு நிமிஷம் அப்சர்வ் பண்ணுங்க. ரெண்டு விஷயம் நான் சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் விஷயம் எஸ் இட் இஸ் parenthesis, ஓகே. ரெண்டாவது விஷயம் இந்த இடத்துல ஸ்ட்ரிங்கா இருந்தாலும் சரி, லிஸ்டா இருந்தாலும் சரி, டூப்புலா இருந்தாலும் சரி, we would access with indexing, and அந்த இண்டெக்ஸிங்கும் நம்மளுக்கு பாசிட்டிவ் இண்டெக்ஸிங், நெகட்டிவ் இண்டெக்ஸிங். எஸ்ஸா எஸ்ஸா? ஆனா டிக்ஷனரியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஆக்சஸிங் அப்படிங்கிறது இந்த கீ வச்சுதான். ஆக்சஸிங் அப்படிங்கிறது இந்த கீ வச்சுதான் நம்மளுக்கான ஆக்சஸிங். சோ அப்படி இருக்கும்போது இந்த எக்ஸாக்ட் கீ இன்டீஜர்ல மட்டும்தான் வரணுமா, இந்த 0 1 2 3ங்கிற மாதிரி இன்டீஜர்ல மட்டும்தான் வரணுமான்னு கேட்டா நோ, இட் கேன் பி எனிதிங். என்ன வேணாலும் இருக்கலாம். ஒரு 4.5 இருக்கலாம், ஒரு கோட்ஸ்குள்ளேயே இருக்கலாம், எதுவுமே இல்லாம ஒரு ஸ்பேஸ் தாராளமா இருக்கலாம். ஆனா இங்க கவனிக்க வேண்டிய மூணாவது விஷயம், நீங்க ஏதாவது ஒரு கீ அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த ஸ்பெசிஃபை பண்ணிட்டீங்கன்னா இந்த கீயை கண்டிப்பா சேஞ்ச் பண்ண முடியாது. டிக்ஷனரி அப்படிங்கும் போது மியூட்டபிள் அப்படின்னு இருக்கிறதுனால இந்த வேல்யூவை உங்களால சேஞ்ச் பண்ண முடியும். இது கிளியருங்களா? ஓகே மேம். எஸ், ஓகே. நான் திருப்பி ரிப்பீட் பண்றேன், எல்லாரும் கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. எஸ், அஃப்கோர்ஸ் டிக்ஷனரி அப்படிங்கும் போது எஸ் இட் கம்ஸ் வித் கர்லி பிரேசஸ், அதாவது ஃப்ளவர் பிராக்கெட். ரெண்டாவது விஷயம் எஸ் ஈச் அண்ட் எவ்ரி திங் இட் வுட் பி இன் அ மேனர் ஆஃப் கீ அண்ட் வேல்யூ பேர், அண்ட் ஒவ்வொரு கீ அண்ட் வேல்யூ பேருக்குமே நம்மளுக்கு ஒரு செப்பரேஷன் ஆஃப் கமா, அதுதான் இது ரெண்டாவது கீ வேல்யூ, ஓகே, அண்ட் key 3 value 3 அப்படிங்கிற மாதிரியான விஷயம். ஆனா இந்த எக்ஸாக்ட் கீ எது வேணாலும் இருக்கலாம். இட் இஸ் நாட் மஸ்ட் டு பி ஒன்லி as an integer. ஃப்ளோட்டா இருக்கலாமா தாராளமா, சிம்பிள்ஸ் இருக்கலாமா தாராளமா, கேரக்டர்ஸ் இருக்கலாமா தாராளமா. அண்ட் நாலாவது முக்கியமான விஷயம் கவனிச்சுக்கோங்க, this one is 1 and இது நம்ம 2ன்னு பார்த்தோம், அண்ட் எது வேணாலும் இருக்கலாம் அப்படின்னு மூணாவது விஷயம் பார்த்தோம். அண்ட் கைண்ட்லி ஜஸ்ட் see here the fourth important information, as this dictionary is a mutable, you can change only the values and not key. மியூட்டபிளா இருக்கிறதுனால நீங்க வேல்யூஸை என்ன மாதிரி வேணாலும் சேஞ்ச் பண்ணலாம். அண்ட் ஃபிஃப்த் அண்ட் ஃபோர்மோஸ்ட் திங் ஞாபகத்துல வச்சுக்கோங்க, எப்படி ஒரு கண்டிப்பான ஒரு ஸ்ட்ரிங்கு நம்மனால இன்னொரு இடத்துல நம்மனால இன்னொரு ஸ்ட்ரக்சருக்குள்ள என்ன நம்மனால லூப்ல கொண்டு போக முடியுமோ, லிஸ்டுக்குள்ளார ஒரு நெஸ்டட் லிஸ்ட்டை கொண்டு வர முடியுமோ, டூப்புள்குள்ளார அஃப்கோர்ஸ் ஒரு நெஸ்டட் டூப்புளை கொண்டு வர முடியுமோ. அஃப்கோர்ஸ் இங்க பாத்தீங்கன்னா டூப்புள் மட்டும் இல்ல, ஸ்ட்ரிங்கு, லிஸ்ட், நம்பர்ஸ், அண்ட் அதே மாதிரி லிஸ்ட்லயும் ஸ்ட்ரிங்கு, லிஸ்ட், நம்பர்ஸ் எல்லாமே கொண்டு வரலாம். அண்ட் த சேம் டிக்ஷனரியிலையும் எஸ் இது ஒரு டிக்ஷனரி அண்ட் ஒரு கீக்கு நான் இன்னொரு டிக்ஷனரியையும் பேரா கொடுக்கலாம், ஆர் இந்த எக்ஸாக்ட் டிக்ஷனரிக்கு என்னோட லிஸ்ட்டை நான் பேரா கொடுக்கலாம், இந்த எக்ஸாக்ட் டிக்ஷனரி கீக்கு நான் டூப்பிள் பேரா கொடுக்கலாம். இந்த மாதிரி எல்லா விஷயமும் ஐ ஆம் ஏபிள் டு டூ. ஓகே, இந்த 5 விஷயத்தையும் ஒன் பை ஒன்னா பாத்துடலாமா? ஓகே மேம். எஸ்ஸா? எஸ். ஓகே, ஒன் பை ஒன்னா அப்படியே நான் வரேன். கைண்ட்லி ஜஸ்ட் பி அப்சர்வ் பண்ணுங்க. எஸ் 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 மேம். எஸ், ஓகே, ஃபைன். ஸோ லெட் வி ஜஸ்ட் கிரியேட் அவர் டிக்ஷனரி. சரி, டிக்ஷனரி நம்ம இப்போ கிரியேட் பண்ண போறோம். அண்ட் எஸ் டிஐசி அப்படின்னு நான் நேம் வச்சுக்கிறேன். அண்ட் ஹவு வி ஹாவ் டு இந்த இடத்துல கர்லி பிரேசஸ் ஆர் ஃப்ளவர் பிராக்கெட். அண்ட் இங்க அப்படியே கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க, நம்மளோட இண்டெக்ஸிங் எது வேணாலும். ஸோ ஹியர் இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம கீ அண்ட் வேல்யூ பேரா தான் நம்ம கொடுக்க போறோம். எஸ், அப்சர்வ் எஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரிங்கு நான் கீயா வச்சுக்க போறேன். அண்ட் இந்த இடத்துல வேல்யூக்கு ஐ எம் ஜஸ்ட் கோயிங் டு கிவ் சம் நம்பர்ஸ்.
இது ஃபர்ஸ்ட் கீ. செகண்ட், ஒரு நம்பரை நான் இந்த இடத்துல 2 அப்படின்னு ஒரு கீ வச்சுக்க போறேன். அண்ட் அதுக்கு அஃப்கோர்ஸ் ஆப்பிள் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்ட்ரிங்கா வேல்யூவை கொடுக்க போறேன். அண்ட் 8 அப்படிங்கிற ஒரு கீக்கு ஐம் ஜஸ்ட் கோயிங் டு கிவ் லிஸ்ட் ஆஃப் 2, 3 and 4 அப்படிங்கிற ஒரு விஷயம். அண்ட் கைண்ட்லி ஜஸ்ட் அப்சர்வ், இந்த இடத்துல டாலர் சிம்பிள் அப்படிங்கிற கீக்கு I'm just going to give a tuple as a element and the tuple A and B. இப்போ, of course, what is there in my dictionary? Observe. Dictionary குள்ள என்ன இருக்கு? This is what my element. Yes, sir? Yes. Yes. And kindly just observe. இந்த இடத்துல, of course, dictionary அப்படிங்கும்போது, as I have already specified. Okay, as I have already specified, இந்த இடத்துல you can have anything. So இது கவனிச்சுக்கோங்க, நம்மளுக்கு this is first key and pair. Okay, so this is the first key and value pair. இது second and இது third, இது fourth. Each and everything are separated with a comma. Is it clear? Yes, yes. அண்ட் கவனிச்சுக்கோங்க, இந்த இடத்துல நம்மளுக்கு இண்டெக்ஸிங் அப்படிங்கிறது ஏதாவது இருக்கா? இல்ல. நாம இந்த எக்ஸாக்ட் டேட்டாவை ஆக்சஸ் பண்ணணும்னா எதை வச்சு ஆக்சஸ் பண்ணணும்? எதை வச்சு ஆக்சஸ் பண்ணணும்? சூப்பர், கீ வச்சு. சோ எஸ், இந்த இடத்துல கவனிச்சுக்கோங்க, நான் இந்த என்ன கீ கொடுத்திருக்கனோ எக்ஸாக்டா the same key I have to give. Kindly just observe. So இந்த இடத்துல I have to access the data. So accessing நான் இங்க போய்க்கிறேன். So access பண்ணும்போது what is DIC? So this is what my and DIC of 8 என்னது? DIC of 8 என்னது? 2, 3, 4. Okay. And of course இங்க பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு key not only numbers, ஸ்ட்ரிங்கும் இருக்கு, சிம்பிள்ஸும் இருக்கு. அண்ட் கைண்ட்லி ஜஸ்ட் அப்சர்வ், DIC ஆஃப் டாலர் என்னது? டாலர் AB. சூப்பர் ஹென்ரி, சூப்பர். ஓகே, so this is how you can access. And of course இந்த இடத்துல இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லிடுறேன். எஸ், ஸ்ட்ரிங்லையும் சரி, லிஸ்ட்லையும் சரி, டூப்பிள்லையும் சரி, நாம ஒரு எலமெண்ட்டை ஆக்சஸ் பண்ண இண்டெக்ஸிங் அண்ட் அதுக்கு பாசிட்டிவ் இண்டெக்ஸிங், நெகட்டிவ் இண்டெக்ஸிங் அப்படின்னு போட்டோம். மோர் தென் ஒரு எலமெண்ட் அப்படின்னு சொல்லி ஸ்லைசிங்க போட்டோம். அண்ட் அதுக்கு வந்து ஸ்டார்ட், ஸ்டாப் அண்ட் ஸ்டெப் அப்படிங்கிற அட்ரிபியூட்ஸ் யூஸ் பண்ணி நாம ஆக்சஸ் பண்ணோம். எஸ்ஸா? எஸ்ஸா? எஸ். ஆனா டிக்ஷனரியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இங்க ஒன் அண்ட் ஒன்லி த பாசிபிலிட்டிஸ் என்ன? கீ. கீயை வச்சு வேல்யூவை ஆக்சஸ் பண்ணிக்கோ, அவ்வளவுதான். கீயை வச்சு வேல்யூவை ஆக்சஸ் பண்ணிக்கணும், வேற வழியே இல்லை. வேற எந்த ஒரு பாசிபிலிட்டிஸ் இல்ல. ஒன் அண்ட் ஒன்லி திங் கீ மட்டும்தான். டன்? டன்? டன் மேடம். மேம் இதுல ரிவர்ஸ் இப்போ மேடம் இல்ல, எதுவுமே பண்ண முடியாது இதுல. ரிவர்சிங் அது நம்மளுக்கு இந்த இடத்துல ஸ்லைசிங் மாதிரி எதுவுமே கிடையாது ஹென்ரி. ஓகே ஓகே. ஸ்லைசிங் கிடையாது, இண்டெக்ஸிங் கிடையாது. அது மாதிரி இந்த இடத்துல டிக்ஷனரியை பொறுத்த வரைக்கும் எதுவுமே கிடையாது. எவ்ரிதிங் இட் இஸ் ஒன்லி வித் த கீ. கீ மட்டும் தான் பாசிபிலிட்டிஸ். ஓகே, தேங்க்ஸ். ஓகேவா? சரி, இப்போ அடுத்த முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எஸ், சோ ஐ ஜஸ்ட் கோ எபோ. கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க, இந்த இடத்துல the first one it is curly braces அப்படின்னு சொன்னோம். செகண்ட் ஒன் கீ அண்ட் வேல்யூ அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த பார்த்தோம். அண்ட் மூணாவது கீ எது வேணாலும் இருக்கலாம் அப்படிங்கிற விஷயத்த ஸ்பெசிஃபை பண்ணினேன். எஸ்ஸா? எஸ், எஸ், எஸ். இப்போ இந்த லாஸ்ட் ரெண்டு முக்கியமான விஷயத்தை நம்ம கொண்டு வர போறேன். கைண்ட்லி ஜஸ்ட் அப்சர்வ். எஸ், so இப்போ I just want to change or I want to add an element. எப்படி? I just want to change or add an element. அப்படி இருக்கும்போது first of all let me change it. change அப்படிங்கும்போது என்ன இருக்கு? ஆல்ரெடி இருக்கிற கீ ரெண்டு விஷயம்தான். ஒன்னு, ஆல்ரெடி எக்ஸிஸ்டா இருக்கிற கீக்கு நீங்க ஏதாவது ஒரு வேல்யூவை கொடுத்தீங்க அப்படின்னா இட் சேஞ்சஸ்.
அண்ட் இருக்கிற கீ என்னது டிஐசி ஆஃப் எஸ்ன்னு கொடுத்துக்கிறேன். கைண்ட்லி ஜஸ்ட் அப்சர்வ் இந்த இடத்துல இது லோவர் எஸ், எஸ் என்ன இருக்கோ அதே சேம் தான் போடணும். இஃப் யூ ஜஸ்ட் ஸ்பெசிஃபை as கேபிட்டல் எஸ் அப்படின்னு சொல்லி மாத்தி கொடுத்தீங்கன்னா நோ இட் இஸ் நாட், அப்படி ஒரு எஸ்ன்னு இருக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி வரும். ஓகேங்களா? அண்ட் கைண்ட்லி ஜஸ்ட் அப்சர்வ் இந்த இடத்துல டிஐசி ஆஃப் எஸ் அப்படின்னு இருக்கும்போது ஆல்ரெடி என்ன இருக்கு அதுல சம்திங் 890 890 அப்படின்னு இருக்கு. ஐ ஜஸ்ட் வாண்ட் டு சேஞ்ச் இட் டு டிஐசி ஆஃப் எஸ். இத நான் ஏதாவது ஒரு வேல்யூக்கு சேஞ்ச் பண்ணலாம்னு இருக்கிறேன். மேங்கோ அப்படின்னு ஒரு ஸ்ட்ரிங்கை கொடுக்க போறேன். எக்ஸிக்யூட் பண்ணின உடனே kindly just see here what is there in DIC. என்ன ஆயிடுச்சு? மேங்கோ. மேங்கோ மாறிடுச்சா? எஸ். எஸ் வந்து இப்போ மேங்கோவா மாறிடுச்சா? எஸ் எஸ் மேம். நெக்ஸ்ட் ஒன், ஒரே ஒரு முக்கியமான விஷயம் தான் இந்த இடத்துல. ஆல்ரெடி இருக்கிற கீ கொடுத்து ஏதாவது ஒரு வேல்யூ கொடுத்தீங்கன்னா வேல்யூ சேஞ்ச் ஆகும். இல்லாத கீ கொடுத்து ஒரு வேல்யூ கொடுத்தீங்கன்னா அவ்வளோதான் ஆட் ஆகும். அண்ட் அதுவும் லாஸ்டா தான் ஆட் ஆகும். ஏன்னா நம்மளுக்கு இதுதான் சீக்வன்ஸ், இதுதான் இண்டெக்ஸ் 1 2 3 அப்படிங்கிற மாதிரி எதுவுமே கிடையாது. எதுல? டிக்ஷனரியில. ஓகேங்களா? ஸோ எஸ் கம்மிங் ஹியர், நான் இந்த இடத்துல ஒரு புதுசா ஒரு கீ சொல்ல போறேன் டிஐசி. அண்ட் இதுல ஏ அப்படின்னு ஒரு கீ கொடுக்க போறேன். அண்ட் இதுக்கு டிக்ஷனரி ஒன்று கொடுக்க போறேன். அண்ட் கைண்ட்லி ஜஸ்ட் அப்சர்வ் டிக்ஷனரி நேம் அப்படிங்கும்போது எஸ் இட் இஸ் அஜந்தா. ஓகே. ரெண்டாவது ஏஜ் அப்படின்னு சொல்ற ஒரு ஸ்ட்ரிங்கு, அதுக்கு வேல்யூவா 99. அண்ட் மூணாவது எஸ் இந்த இடத்துல சிட்டி, ஐ எம் ஜஸ்ட் மேக்கிங் இட் சென்னை. ஸோ இப்போ இங்க கவனிங்க, திஸ் இஸ் சாரி ஏதோ ஒன்று மிஸ் பண்ணியிருக்கேன். என்னாச்சு? எரர் கட்டுது மேடம். ஏதோ ஒன்று அன்டெர்மினேட்டட். வேர் ஓ சாரி, இந்த இடத்துல ஆக்சுவலா டபுள் கோட்ஸ்ல ஆரம்பிச்சு சிங்கிள் கோட்ஸ்ல முடிச்சிருக்கேன். எஸ் ஓகே. ஸோ எஸ் இந்த இடத்துல பாருங்க, எனக்கு டிஐசி ஆஃப் ஏ என்ன இருக்கு, இது ஒரு டிக்ஷனரி. ஆனா இந்த டிக்ஷனரி எதுக்குள்ள இருக்கு? டிஐசில இருக்கு. பாருங்க, எஸ் மேங்கோ சேஞ்ச் பண்ணோம், 2 ஆப்பிள் ஆல்ரெடி கொடுத்தோம், 8க்கு 2 3 4னு கொடுத்தோம், டாலருக்கு ஏபி அப்படின்னு கொடுத்தோம், லாஸ்டா ஏ அப்படிங்கிறதுக்கு உள்ள டிக்ஷனரின்னு ஒன்று கொடுத்துருக்கோம். இது என்னது? நெஸ்டட் டிக்ஷனரி. ஓகேங்களா? ஒரு டிக்ஷனரிக்குள்ளார இன்னொரு டிக்ஷனரி. ஸோ திருப்பி ரிப்பீட் பண்றேன், கவனிச்சுக்கோங்க. இந்த இடத்து நீங்க ஏதாவது ஒரு கீ எக்ஸிஸ்டிங்கா இருக்கு அப்படின்னா, ஓகே 1 செகண்ட். எஸ் இருக்கிற கீய கொடுத்து வேல்யூ கொடுத்தீங்கன்னா எஸ் இட் வுட் சேஞ்ச் த வேல்யூ. எக்ஸிஸ்டிங்கா இல்லாம நியூவா ஒரு கீ கொடுத்து ஒரு வேல்யூ கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்? ஆட் ஆகும் டிக்ஷனரியில. அண்ட் எங்க ஆகும்? லாஸ்ட்ல. சூப்பர் அவ்வளவுதான். ஓகேங்களா? திஸ் இஸ் வாட் த ஒன் அண்ட் ஒன்லி திங். ஓகே. அண்ட் அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓகே நான் இங்க இன்னொரு விஷயமும் நான் உங்களுக்கு போட்டுறேன். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் இன்னொரு ஆட் பண்ணிடுறேன் பிகாஸ் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஷோ ஒன் ஸ்மால் டெமோ. ஓகே. அண்ட் 1 அப்படின்னு ஒன்று கொடுத்துறேன். ஓகே இம்பார்ட்டன்ட் இன்னொரு விஷயம் ஒரு விஷயம் இருக்கு. ஆக்சுவலா இந்த இடத்துல நான் இன்னொரு டிக்ஷனரி ஒன்று கிரியேட் பண்றேன். கைண்ட்லி ஜஸ்ட் அப்சர்வ். இப்போ கீ வந்து நம்மளாவே கொடுத்துக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? அது நம்ம இஷ்டம் தான். ஏன்னா ஸ்ட்ரிங்லயோ லிஸ்ட்லயோ ஆர் டூப்பிள்லயோ வந்து பாத்தீங்கன்னா இண்டெக்ஸிங் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். இந்த இல்லையே எல்லாமே கீ தானே அப்படிங்கிற மாதிரி விஷயம் நம்ம சொல்றோம். எஸ்ஸா? அப்படி இருக்கும்போது நம்மளா டிக்ஷனரிய கொடுக்கறேன், கவனிச்சுக்கோங்க. 1 அப்படின்னு ஏன்னு இதை ஸ்பெசிஃபை பண்ணிக்கிறேன்.
2 அப்படின்னு சொல்லி இன்னொரு b நான் ஸ்பெசிஃபை பண்ணீங்க. இப்போ திருப்பியும் 1 கொடுத்தேன்னு வைங்களேன், 1 கொடுத்து நான் இந்த இடத்துல ஆப்பிள் அப்படின்னு கொடுக்குறேன். இப்ப ஆக்சுவலா என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? ஆக்சுவலா அதான் உங்க ஆல்ரெடி ஸ்கிரீன் டிக் ஆயிருக்கு ஆமா. மேடம். ஓகே, என்னாச்சு ஹென்றி? உங்க ஸ்கிரீன் ஸ்டெக் ஆகுது. அப்படியா? ஓகே, நிகழ் இல்ல. வாட் அபவுட் ஸ்வேதா ஜோ? இப்போ கொஞ்சம் ஸ்பீடா வந்துருச்சு மேம். முன்னாடி இடையில உங்க ஸ்பீடா வாய்ஸ் ஃபுல்லா கொஞ்சம் பிரேக் ஆச்சு மேம். ஸ்கிரீன் செக் இதா இருக்கு மேடம். பிரேக் ஆகுதுங்களா? ஆமா ஆமா. ஓகே 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 ஓகே. Okay, one second. Okay, is it everyone are able to? Yes sir? எஸ் மேம். Yes. Okay, fine. எரர் சரி, வரும். எஸ் மேம். இப்போ நிகழ் கூட வந்துட்டார் மேம். இல்ல வந்தாச்சு திருப்பி வந்தாச்சு. ஆமா. வந்தாச்சு. ஏதோ இஷ்யூ ஓகே, யா ஃபைன். ஸோ எஸ், இப்போ நான் திருப்பியும் ரிப்பீட் பண்றேன், ஒரு நிமிஷம் கவனிங்க. எனக்கு ஆக்சுவலா வந்து இங்க நியூவா ஒரு டிக்ஷனரி கிரியேட் பண்ணியிருக்கேன். 1 அப்படிங்கிற கீ, அதுக்கு ஏங்கிற வேல்யூ கொடுத்துருக்கேன். திருப்பி 2 அப்படிங்கிற கீக்கு பி அப்படிங்கிற வேல்யூ கொடுத்துருக்கேன். திருப்பியும் 1 அப்படிங்கிற கீக்கு ஆப்பிள் அப்படின்னு வேல்யூ கொடுத்துருக்கேன். இங்க கொஞ்சம் கவனிங்க, ஆல்ரெடி ஒரு கீ இங்க இருக்கு. திருப்பியும் அந்த எக்ஸாக்ட் கீயை நான் கொடுத்தேன் அப்படின்னா இங்க என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓவர் ரைட் ஆயிடும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் நம்மளுக்கு இருக்காது, அப்பனா டூப்ளிகேட் அலோ ஓவர் பண்ணுவோம் ரைட் ஆயிடும். மேம். டூப்ளிகேட் அலோ பண்ணாது, ஏன்னா இண்டெக்ஸ்ல நம்மளுக்கு டூப்ளிகேட் இல்ல தானே நிகழ். ரைட். எஸ். இண்டெக்ஸ்ல நம்மளுக்கு டூப்ளிகேஷன் இல்ல, சிஸ்டம் அதுவா 0ல இருந்து ஆரம்பிக்குது. அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல டூப்ளிகேஷன் இருக்குமா? ஓவர். ஆனா இப்ப என்ன விஷயம் பாத்தீங்கன்னா, எனக்கு 1 ஃபர்ஸ்ட்ல இருக்குமா செகண்ட்ல இருக்குமா? ஏன்னா லாஸ்டா தான் எனக்கு ஓவர் ரைட் ஆகுது. ஆனா ஃபர்ஸ்டே அது கிரியேட் ஆயிடுது. ஃபர்ஸ்டே அந்த 1க்கான ஸ்பேஸ் கிரியேட் ஆயிடுது. ஆனா லாஸ்டா தான் எனக்கு என்ன பண்றேன், ஓவர் ரைட் பண்றேன். ஒரே ஒரு நிமிஷம் இங்க கவனிச்சுக்கோங்க. டிஐசி 1 எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஃபர்ஸ்டேவும் அதுக்கான ஸ்பேஸ் கிரியேட் பண்ணுது. பட் ஆனா இந்த ஆப்பிள் அப்படிங்கிற விஷயம் ஓவர் ரைட் ஆயிடுது. ஆல்ரெடி நிறைய இடத்துல நிறைய இடத்துல இன்டர்வியூல கேட்கிற கொஸ்டின் இந்த இது கேட்பாங்க. ஒரே ஒரு நிமிஷம். அதாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல 1 இங்க வந்து ஏ வச்சுக்கிறேன். இந்த இடத்துல திருப்பி 1 வின்னு வச்சிருக்கேன். இப்ப சொல்லுங்க, how many elements are there? How many elements are there in this dictionary? 2 மேம். 2 2 மேம். திருப்பி யோசனை பண்ணி சொல்லுங்க. 1 எலிமெண்ட் ஓவர் ரைட் ஆகிருக்கு. 1 எலிமெண்ட் தான், ஆனா ஓவர் ரைட் ஆயிடுது. 1 எலிமெண்ட் நம்மளுக்கு என்ன ஆயிடுது, ஓவர் ரைட் ஆயிடுது. ஓகேங்களா? சோ எஸ், இந்த இடத்துல ஞாபகத்துல வச்சுக்கோங்க, கீ அப்படிங்கிறது நம்மளோட இஷ்டம் தான். அது நம்ம சிம்பிள்ஸ்ல கொடுத்துட்டோம், நம்பர்ஸ்ல கொடுத்துட்டோம், ஸ்ட்ரிங்ஸ்ல கொடுத்துட்டோம், எது வேணாலும் கொடுக்கலாம். எஸ் அஃப்கோர்ஸ். இங்க இன்னொன்னு கவனிங்க, லிஸ்ட்ல டிக்ஷனரியாலாம் வந்து கீ கொடுக்கலாமா? ஒரு டிக்ஷனரியே கீயா கொடுக்கலாமா? ஒரு டிக்ஷனரியே கீயா கொடுக்கலாமான்னு கேக்குறீங்களா? தாராளமா கொடுக்கலாம். 1 செகண்ட். டிஐசி, ஆனா இல்ல, அந்த இடத்துல நம்மளுக்கு வேல்யூவா வராது. எஸ் இட் இஸ் நாட் பாசிபிள். ஒரே நிமிஷம். அதாவது நீங்க இப்படி கொடுக்கலாமா அப்படின்னு கேக்குறீங்க. திஸ் இஸ் டிக்ஷனரி அண்ட் இதுக்குள்ளார இது டிக்ஷனரி அப்படின்னு கொடுக்கலாம்னு நினைக்கிறீங்க. எஸ்ஸா? கீக்கு பதிலா ஒரு கீக்கு பதிலா ஒரு டிக்ஷனரிய கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, ஆமாவா? எஸ் மேம். அது பண்ண முடியாது. ஒரே நிமிஷம். இங்க வந்து 1க்கு 1ன்னு வச்சிடுறேன். அண்ட் ஹியர் வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 1, 2, 3 இப்படி வைக்கிறேன். இட் இஸ் நாட். ஸோ ஸ்ட்ரிங், இன்டீஜர் இது மட்டும் தான் அலௌடா இருக்கும். ஆமா, ஸ்ட்ரிங், இன்டீஜர்ஸ், அது சிம்பிள்ஸ், ஈவன் நீங்க ஸ்பேஸ கூட நீங்க கொண்டு வரலாம். ஃபார் an எக்ஸாம்பிள், இங்க ஒரே நிமிஷம் இங்க கவனிங்க. தட் இஸ் ஃபார் an எக்ஸாம்பிள், இந்த இடத்துல டிஐசி 3 அப்படின்னு ஒன்று நான் கிரியேட் பண்றேன். ஓகே, ஸோ இங்க ஒரு ஸ்பேஸ், 1 ஸ்பேஸ், இது ஒரு கீ. ஓகே, ரெண்டாவது ஸ்பேஸ், 2 ஸ்பேஸ் விடுறேன். எஸ் அஃப்கோர்ஸ், திஸ் இஸ் ஆல்சோ இட் இஸ் பாசிபிள். சேஞ்ச் பண்ணல, திஸ் இஸ்
1 2 3 ஸ்பேஸ் and this is 3. Kindly just observe. And what is there in DIC? 1 இந்த 2 3. இடத்துல ஒரு ஸ்பேஸ், இந்த Yes. இடத்துல எனக்கு 2 ஸ்பேஸ் இருக்கு, இந்த இடத்துல எனக்கு 3 ஸ்பேஸ் இருக்கு. அண்ட் அதே மாதிரி கால் பண்ணா எப்படி கால் பண்ணுவீங்க? அந்த எக்ஸாக்ட் DIC 3 ஆஃப் 1 சிங்கிள் ஸ்பேஸ் கால் பண்ணா உங்களுக்கு 1. 1 கிடைக்கும். 2 ஸ்பேஸ் கொடுத்தோம். 2 ஸ்பேஸை காமிச்சிங்கன்னா 2 ஸ்பேஸ் உங்களுக்கு அந்த இடத்துல 2 கிடைக்கும். ஸோ எஸ், ஒரு ஸ்பேஸ் தாராளமா கீயா இருக்கலாம், ஒரு சிம்பிள் தாராளமா கீயா இருக்கலாம், ஸ்ட்ரிங்கு தாராளமா கீயா இருக்கலாம், ஃப்ளோட் வேல்யூ தாராளமா கீயா இருக்கலாம். ஒன் செகண்ட், இந்த இடத்துல நான் இன்னொரு கீயை ஆட் பண்ணிடுறேன். DIC 3ல ஓகே, ஒரு ஃப்ளோட் வேல்யூ 5.6 அப்படிங்கிற ஒரு ஃப்ளோட் வேல்யூங்கிறது எனக்கு கீ. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 789 அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட்டை கொடுக்குறேன். அண்ட் DIC 3 எனக்கு இப்போ என்ன ஆகுது? சாரி, ஒன் செக். ஸோ DIC 3 வந்து எனக்கு இப்போ ஒரு ஸ்பேஸு, 2 ஸ்பேஸு, 3 ஸ்பேஸு அண்ட் அஃப்கோர்ஸ் 5.6 அப்படிங்கிற ஒரு ஃப்ளோட் வேல்யூ எனக்கு கீ. அதுக்கு 789 அப்படிங்கிற வேல்யூ. இஸ் இட் கிளியர்? இஸ் இட் கிளியர்? Yes ma'am. Yes ma'am. எஸ், ஓகே, ஃபைன். அண்ட் அஃப்கோர்ஸ் நம்மளுக்கு ரிமூவிங் அன் எலமெண்ட். இந்த ரிமூவ் எலமெண்ட் ரொம்ப ரொம்ப அழகான ஒரு விஷயம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிக்ஷனரியை பொறுத்த வரைக்கும் எஸ், நம்மளுக்கு அஃப்கோர்ஸ் லிஸ்ட்ல இருக்கிற மாதிரியே தான். லிஸ்ட்ல நம்மளுக்கு என்ன இருந்துச்சு? டெலீட்னு இருந்துச்சு. டெலீட்ல அஃப்கோர்ஸ் ஒரு பர்டிகுலர் இண்டெக்ஸ் மூலமா ஒரு எலமெண்ட், ஸ்லைசிங் மூலமா மோர் தென் அன் எலமெண்ட் அண்ட் டெல் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஒட்டுமொத்தமான எலமெண்ட். இதை தவிர என்ன இருந்துச்சு? பாப் அப்படிங்கிற விஷயம். அஃப்கோர்ஸ் பாப்னு எதுவுமே நீங்க கொடுக்காம இருந்துச்சீங்கன்னா லாஸ்ட் எலமெண்ட்டை உங்களுக்கு எடுத்து கொடுக்கும். அண்ட் பாப் அப்படின்னு கொடுத்து இந்த இடத்துல யூ கேன் ஸ்பெசிஃபை இண்டெக்ஸ் அப்படிங்கிற விஷயத்தை நீங்க கொடுத்தீங்கன்னா எஸ், இந்த இண்டெக்ஸ் இருக்கிற எலமெண்ட் நம்மளுக்கு என்ன பண்ணும்? எடுத்து கையில கொடுக்கும். யூ கேன் அசைன் சம்வேர். ஓகே, அண்ட் கிளியர் அப்படின்னு இருந்துச்சு, ரிமூவ் அப்படின்னு இருந்துச்சு. எஸ்ஸா? எஸ். Yes ma'am. Yes. எஸ், அதே சேம் தான். இந்த இடத்துல அப்படியே கொஞ்சம் கவனிங்க. நம்மளுக்கு இருக்கிறது கிளியர், பாப் அண்ட் டெலிட். அண்ட் எக்ஸ்ட்ராவா பாப் ஐட்டம்னு ஒன்னு இருக்கு. ஒன் செகண்ட், கைண்ட்லி ஜஸ்ட் அப்சர்வ். இந்த இடத்துல கிளியர் அப்படிங்கிற விஷயம் இருக்கு. த சேம் திங், உள்ள இருக்கிற எலமெண்ட் எல்லாத்தையுமே என்ன பண்ணிடும்? டெலீட் பண்ணிடும். ஆனா ஸ்ட்ரக்சர் ஆஃப் த டிக்ஷனரி இருக்கும். இந்த இடத்துல பாப் அண்ட் இண்டெக்ஸ் அப்படின்னு நம்ம ஸ்பெசிஃபை பண்றோம் இல்லையா? இதே சேம் தான் நம்மளுக்கு இங்கேயும் இருக்கு. பாப் அப்படின்னு சொல்லி நம்ம ஏதாவது ஒரு கீ வேல்யூ, ஏன்னா இந்த இடத்துல இண்டெக்ஸ் நம்மளுக்கு என்ன இருக்கு? கீ வேல்யூவை ஸ்பெசிஃபை பண்ணீங்க அப்படின்னா நம்மளுக்கு அழகா அந்த பர்டிகுலர் கீ வேல்யூ இருக்கிற எலமெண்ட் என்னவாயிடும்? டெலீட் ஆகும். டெலீட் இந்த சென்ஸ் பாப் பண்ணி வெளியே கொண்டு வரும். அதை நீங்க வேற வேரியபிள்ஸா நீங்க என்ன பண்ணிக்கலாம்? அசைன் பண்ணிக்கலாம். கிளியரா? கிளியரா? அண்ட் இந்த இடத்துல பாப்னு சொல்லி ஒரு ஸ்பேஸ் இது இல்ல, அதுக்கு பதிலா பாப் ஐட்டம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இப்போ டிக்ஷனரியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இங்க எப்படி இருக்கு? கீ அண்ட் வேல்யூ பேரா தான் இருக்கு. எஸ்ஸா? அப்ப நம்ம பாப் பண்ணும்போது இந்த எக்ஸாக்ட் எலமெண்ட் எப்படி வருது தெரியுமா? டூப்பிளா வருது. அவ்வளோ அமேசிங்கான ஒரு விஷயம். எஸ், அதை உங்க கண்ணில் ஒரு நிமிஷம் காமிச்சிடுறேன். கைண்ட்லி அப்சர்வ். இப்போ நம்மளுக்கு DIC 3 அப்படின்னு ஒன்று எலமெண்ட் இருக்கு. சரிங்க, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். நம்ம பாப் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? எடுத்து கையில வச்சுக்கோம், அப்படிதானே? எஸ், அதை நாம வேற எங்கேயாவது அசைன் பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். எஸ்ஸா? லிஸ்ட்ல நம்ம அதை தான் பண்ணோம். எஸ்ஸா? இப்போ கவனிங்க, நான் இங்க சம்திங் ஜீனு சும்மா ஒரு வேரியபிள் அண்ட் அந்த எக்ஸாக்ட் ஜிங்கிற வேரியபிளுக்கு என்ன பண்ண போறேன்? டிக்ஷனரி 3ல இருக்கிறத ஓகே நான் பாப் ஐட்டம் பண்ண போறேன். ஓகே, அண்ட் பாப் ஐட்டம் அப்படின்னு சொல்லும்போது ஒரே ஒரு நிமிஷம் கவனிங்க. பாப் ஐட்டம்ங்கும் போது நம்மளுக்கு என்ன வரும்? 5.6 789 அப்படின்னு இருக்கிற இந்த எக்ஸாக்ட் எலமெண்ட் பாப் ஐட்டம் பண்ணும். அதாவது லாஸ்ட் ஐட்டம். ஓகேவா?
லாஸ்ட் ஐட்டம் அப்படிங்கிறது என்னது? ஒரு கீ அண்ட் அ வேல்யூ இருக்கிற ஒரு பேர். எஸ்ஸா? அது இங்க ஜில போய் எப்படி நிக்குதுன்னு ஒரு நிமிஷம் பாருங்களேன். எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? டூப்பிளா இருக்கா? எஸ் மேம். ஒரு ஒரு இதா வரல. டூப்பிள். எஸ், ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இந்த 5.6 ஒரு எலமெண்ட், 789 ஒரு எலமெண்ட். எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. சரி, இப்போ ஆல்ரெடி வேற இன்னொரு இடத்துல நம்ம ஏதோ ஒரு டிக்ஷனரி கொடுத்தோமே. இங்க 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 இருக்கு டிஐசி. ஒரு நிமிஷம். சோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா டிஐசில என்ன இருக்கு? இப்படி இருக்கு. இப்போ பாப் ஐட்டம்னு கொடுத்தா எது நம்மளுக்கு பாப் ஆகும்? லாஸ்ட் எலமெண்ட். லாஸ்டா இந்த ஏ இருக்கிறது. ஓகேங்களா? லாஸ்டா இருக்கிற இந்த ஏ அப்படியே கொஞ்சம் கவனிங்க. எஸ், இங்க நாம என்ன பண்ண போறோம்? ஒரு ஹெச்னு சும்மா ஒரு வேரியபிள் வச்சுக்கிறேன். அதுல டிஐசி டாட் பாப் ஐட்டம். எந்த ஐட்டம்? எந்த ஐட்டம்? லாஸ்டா இருக்கிற ஐட்டம். ஏ எப்படியாச்சு ஹெச் என்ன ஆகுது? ஏ டியூப்பிள்குள்ள ஏ அப்படிங்கிறது ஒரு ஐட்டம், இந்த டிக்ஷனரி இன்னொரு ஐட்டம். லிஸ்ட். எப்படி இருக்கு? எஸ், திஸ் இஸ் ஹவ். அண்ட் இப்போ எனக்கு டிக்ஷனரியில என்ன இருக்கும்? டிஐசில என்ன இருக்கும்? அந்த ஏ இருக்காது. ஓகேங்களா? எஸ் மேம். ஓகே, சரி. இப்போ அடுத்த விஷயம் இன்னொன்னு காமிச்சிடுறேன். நம்மளுக்கு டிஐசில ஐ ஜஸ்ட் வாண்ட் டு மேக் பாப் மட்டுமே. ஆனா இதுக்குள்ளார என்ன கொடுக்கலாம்? கீ கொடுக்கலாம். இப்போ நான் கீயா வந்து 2 கொடுக்க போறேன். எனக்கு என்ன ஆகும்? ஆப்பிள் அப்படிங்கிற எலமெண்ட் வெளியே வரும். ஆனா இந்த இடத்துல ஆப்பிள் அப்படிங்கிற எலமெண்ட் வெளியே வரும்போது கைண்ட்லி ஜஸ்ட் see here எலமெண்ட் மட்டும் தான் வரும். இதை நீங்க வேற ஏதாவதுக்கு அசைன் பண்ணிக்கலாம். So what happens here? DIC என்ன ஆகுது? ஒட்டுமொத்தமா நம்மளுக்கு போயிடுச்சு. So in such a case, if you are providing இந்த மாதிரி பாப்போ இல்ல பாப் ஐட்டமோ கொடுக்குறீங்க அப்படின்னா, தயவு செஞ்சு உங்களுக்கு அந்த டேட்டாவை எங்கேயாவது ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா ஏதாவது வேரியபிள் அசைன் பண்ணி யூ ஜஸ்ட் ப்ரொவைட் இட். ஸோ இங்க கவனிங்க, நான் இங்க என்ன பண்ண போறேன்? லெட் ஐ ஜஸ்ட் மேக் எல் அப்படின்னு ஒரு வேரியபிள் அண்ட் இதுல டிஐசி ஆஃப் 8 என்ன ஆகும்? லிஸ்ட். ஓகே, இதுல வந்து நம்மளுக்கு லிஸ்ட் வந்து ஒரு வேரியபிளா இங்க வந்து நிக்கும். ஓகேங்களா? So this exact element would be joined here. Oh, sorry, assigned here. Clear-ஆ? மேம் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் ஒரு நிமிஷம் காட்டு. ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் என்னாச்சு மனம்? எதுமா? ஓகே இந்த இடத்துல. So DIC நம்ம போட்டோம். அப்போ எனக்கு வந்து 5.6 and ரெண்டுமே எப்போ பாப் ஐட்டம்னு நம்ம போட்டது. அண்ட் ஹியர் பாப் அப்படின்னு போடும்போது பாத்தீங்கன்னா உள்ள என்ன கொடுக்குறோம்? கீயோட இது விஷயம் கொடுக்குறோம். ஓகேங்களா? ஓகே. ஸோ ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல இண்டெக்ஸ், டிக்ஷனரி பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல கீ. காட் இட்? எஸ் மேம். ஓகே. அண்ட் லாஸ்டா ஒரு விஷயம் நான் உங்களுக்கு இப்போ பிராக்டிஸ்ல கொடுக்க போறேன். கைண்ட்லி ஜஸ்ட் அப்சர்வ். அதாவது ரொம்ப முக்கியமான விஷயம், நம்ம லிஸ்டையும் சரி, டூப்பிளையும் சரி, ஸ்ட்ரிங்லையும் சரி ஒரு விஷயம் பார்த்துட்டு இருக்கோம். என்னது? லிஸ்ட் இட் இஸ் அன் மியூட்டபிள், டூப்பிள் இம்மியூட்டபிள், அண்ட் அதே மாதிரி ஸ்ட்ரிங் இம்மியூட்டபிள். இப்போ லிஸ்டுக்குள்ளார நாம ஏஜேஏஎன் அப்படின்னு ஒண்ணு இருக்குன்னு வைங்களேன். இந்த இடத்துல 5 இருக்கட்டும், இந்த அஜன் இருக்கட்டும், இதுக்கப்புறமா ஒரு லிஸ்ட் இருக்கு. அண்ட் கைண்ட்லி ஜஸ்ட் அப்சர்வ், இந்த லிஸ்ட்டை என்னால சேஞ்ச் பண்ண முடியும், டெலீட் பண்ண முடியும். எஸ்ஸா? எஸ் மேம். அதே சேம் லிஸ்டுக்குள்ள இருக்கிற இந்த அஜனை என்னால ஆக்சஸ் பண்ண முடியும். ஆனா ஆக்சஸ் பண்ண இந்த முடியும். டேவை என்னால டெலீட் பண்ண முடியாது, சேஞ்ச் பண்ண டெலீட் பண்ண முடியாது, முடியும். சேஞ்ச் பண்ண முடியாது. எஸ். எஸ். அண்ட் Yes. கைண்ட்லி இதே சேம் திங் டூப்பிள்குள்ளார ஒரு லிஸ்ட் இருக்குன்னு வைங்களேன். ஓகே. இந்த டூப்பிள்குள்ளார 7 8 அப்படின்னு ஒண்ணு, இந்த இடத்துல 1, 1, 1 இருக்கு. ஓகே.
இப்போ இந்த 7 8 ம் ஓகே, இந்த 7 8 அப்படிங்கிற விஷயம் எப்படி என்னால சேஞ்ச் பண்ண அதே முடியாதோ மாதிரி அந்த லிஸ்டையும் அதே மாதிரி இந்த எலமெண்ட்டை எப்படி சேஞ்ச் பண்ண. இந்த எலமெண்ட்டை என்னால சேஞ்ச் பண்ண முடியாது. ஓகே, ஆனா இந்த எலமெண்ட்டுக்கு உள்ள உள்ள இருக்கிறத அப்பன் பண்ண முடியும், எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும், இன்சர்ட் பண்ண முடியும். அப்பண்ட் எக்ஸ்டெண்ட், அதாவது லிஸ்டோட மெத்தடை இது யூஸ் நீங்க பண்ணிக்கலாம் இங்க. பிராக்டிஸ் பண்றீங்க. எக்ஸாக்ட்லி. ஆனா இந்த லிஸ்டுக்குள்ள தான் நீங்க பண்ண முடியும். பண்ண முடியும். ஆனா டூப்பிள்ல பாத்தீங்கன்னா 3 எலமெண்ட் அதுதான் 0 1 and 2. இந்த எலமெண்ட்டை ம் ஹோல் திங்கா நீங்க கிளியர் பண்ணிடலாம். ஆனா ஒட்டு மொத்தமா டெலீட் பண்ண முடியாது. அதை டெலீட் கவனிச்சுக்கோங்க. பண்ண முடியும். ஓகே. அண்ட் ஓகே, ஸ்ட்ரிங்ல அஃப்கோர்ஸ் நம்ம நிறைய மெத்தடாலஜி 2-3 டேஸும் நம்ம ரொம்ப நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம். ஸோ என்ன பண்றீங்கன்னா இந்த லிஸ்டுக்குள்ளார ஒரு டூப்பிள் போட்டு எல்லா ஃபங்க்ஷனாலிட்டிஸும் பண்ணுங்க, டூப்பிள்குள்ளார லிஸ்ட் போட்டு எல்லா ஃபங்க்ஷனாலிட்டிஸும் பண்ணுங்க. அண்ட் ரெண்டுத்தையுமே போத் டிக்ஷனரியில ஒரு கீ அண்ட் வேல்யூ பேரா வச்சு ஆக்சஸ் பண்ணி பாருங்க. ம் ஓகேங்களா? அண்ட் உங்களுக்கு பிராக்டிஸ் பண்றதுக்கு புதுசா வேற ஒரு அஃப்கோர்ஸ் கிட்ஹப்ல இருக்கு, பட் இருந்தாலும் கிட்ஹப்ல இல்லாத ஒரு எக்ஸசைஸ் ஷீட்டை நான் குரூப்ல போட போறேன். அண்ட் அதை ஓகே மேம். உங்களோட அப்டேட் பண்ண பாருங்க. ஓகேங்களா? ஓகே, ஸோ திஸ் இஸ் வாட் இந்த வீக்கெண்டுக்கான உங்களுக்கு பிராக்டிஸ். எஸ் 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 எஸ். மேம். அண்ட் டிக்ஷனரியில ஒன் மோர் திங். கீ கொடுத்துட்டு ம் வேல்யூ வந்து லிஸ்ட்ல கொடுத்தீங்க, ம் அதே மாதிரி டியூபிள்லயும் கொடுக்கலாம்ல? ஆமா, ஓகே, தாராளமா தென் கொடுக்கலாம். இந்த அதான் டேட்டா சொல்லிட்டேன். டைப்ஸ்ல எது இந்த மேம் இந்த டூப்ளிகேட் எக்ஸாக்ட் அலோவ் பண்ணுவோம்? காம்பினேஷன்ல டூப்ளிகேட்ஸ் ஆக்சுவலா உள்ள இருக்கிற வேல்யூ டூப்ளிகேட்ஸ் எல்லாமுமே அலோவ் பண்ணும். லிஸ்டும் சரி, உள்ள டூப்பிளும் லிஸ்ட் சரி, ஆஃப் டூபிள் ஆஃப் லிஸ்ட். எனிதிங் நம்மளுக்கு ஓகே, ஓகே, அலோவ் பண்ணும். நாம இப்ப வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பேசிக்கா டூப்பிள், டிக்ஷனரி, லிஸ்ட், ஸ்ட்ரிங் அப்படின்னு இருக்கிற எல்லா டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கான புதுசா ஒரு கோட் அண்ட் கொஷின்ஸ் நிறைய வந்து நான் குரூப்ல போடுறேன். அண்ட் அதே கொஷின்ஸை கிட்ஹப்லயும் நான் போடுறேன். தயவு செஞ்சு கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் நான் வந்து எஸ் எல்லாருமே ரெக்கார்டிங்ஸ் வேற கேட்டீங்க. ஸோ அந்த எக்ஸாக்ட் ரெக்கார்டிங்ஸை நான் மோஸ்ட் ப்ராபபிளி இன்னைக்கு பிளான் பண்ணியிருக்கேன். ஐ டோன்ட் நோ எப்படி எனக்குன்னு. நான் யூடியூப்ல போட்டுட்டு உங்களோட லிங்கை வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறேன் நான். சரிங்களா? ஓகே மேம். ஓகே, ஓகே ஓகே. ஃபைன். தேங்க்யூ டியர்ஸ் அண்ட் ஹாப்பி வீக்கெண்ட். பட் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகே, தேங்க்ஸ் தேங்க்யூ. தேங்க்ஸ் தேங்க்யூமா, தேங்க்யூ. See you on Tuesday. Yeah.